ஐயா ஐயா சொல்லுங்க சுவாமி. ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன், உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாருக்கும். சொல்லுங்க. நாங்க எங்க மன்றம் சார்பா மாணிக்கவாசலுக்கு சென்று விட்டு விட்டு கேக்குதுங்க சுவாமி. எங்க மன்றத்தின் சார்பா திருவாதவூருக்கே போய் மாணிக்கவாசல் பதிகத்தெல்லாம் மோதிட்டு வந்தேன், 51 பதிகமும். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. மாணிக்கவாசலுடைய குருவருள் சிறந்து வழங்கட்டும் ஐயா. ஆமா ஐயா, நல்லபடியா போய் வந்தோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றிங்க நன்றிங்க ஐயா. அம்மா உத்தரவு வழங்கலாம் சுவாமி. அடியனுக்கு உத்தரவு வழங்க. சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சொக்கநாத வெண்பா. திருவடி வணக்கங்கய்யா. அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேன். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். பேசா அனுபூதி பிறக்க, பேசா அனுபூதி பிறக்க, எனதுளத்தில் ஆசா பாசை அகற்றுவார், தேசாரும் சிற்பரானந்த திருவாலவாய் உரையும் தற்பரா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் 10வது பதிகமாக இருக்கக்கூடிய அருள் 10 என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் ஐயா. ஒரு சின்ன இந்த அருள் 10 சொல்லுங்கம்மா. ஆமா, 5வது பதிகம் பொருள் சொன்னீங்க ஐயா. அடுத்தது 8வதுக்கு போயிட்டீங்க. 6, 7 பதிகம் பொருள் சொல்லலீங்களே. சொல்லலைங்களா? அப்படிங்களா? சரி சரி, ஓகே ஓகே, சரி, பண்ணலாம். நம்ம சொல்லிட்டு தான் போவோம், சொல்லிட்டு போயிடலாம். அப்ப 6, 7ல இருந்து போயிடலாம். ரிவிஷன் பண்ணிட்டு தான் எப்பயுமே போவோம். அது வந்து பண்ணிடலாம். மகிழ்ச்சி. ஆனா நம்ம இந்த மோடி மஸ்தான் வித்தன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மோடி மஸ்தான் வித்தனை இந்த திறந்து காட்ட போறேன் கடைசி வரைக்கும் திறந்து காட்ட மாட்டாங்க. இந்த கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுறேன் கூட்டத்தை உருவாக்கி கடைசி அது மாதிரி 10வது பாட்டு பார்க்க போறோம், 10வது பாட்டு பார்க்க போறோம், 10வது பாட்டை பார்க்க போறோம். 10வது பாட்டு கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க போறதே இல்லை. இடையில பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கோம். அதனால அதையும் பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த அருள் 10 அப்படிங்கிறது எதை தர வல்லது அப்படின்னா, இறைவனுடைய அருளை தர வல்லது. இறைவனுடைய அருளை தர வல்லதுன்னா, அருளை ஏந்துகின்ற பாத்திரம் ஒன்று வேணும். ஏதாவது ஒரு விஷயத்தை அடக்கணும்னா அதுக்கு ஒரு கொள்கலன் வேணும். இல்ல, கொள்கலன் இல்லாம எதையும் நம்மளால எதையும் வாங்க முடியாது. நாம ஆன்மாவே ஒரு கொள்கலன் தான். நம்ம ஆன்மா அதுவும் கொள்கலன் தான். அதனுடைய கொள்கலன் பாத்தீங்கன்னா, கொள்கலன் எல்லாத்துக்கும் தெரியுது. ரொம்ப தூய தமிழ்னால
எல்லாத்துக்கும் புரியும். கொள்கலன்னா பாத்திரம், பாத்திரம் தான். ஆன்மா ஒரு பாத்திரம் தான், ஒரு ஒரு வெசல், ஒரு பாத்திரம் தான். அது என்ன பண்ணும், அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள அறிவு இருக்கு, ஆனந்தம் இருக்கு. ரெண்டே பொருள் தான் ஆன்மாக்குள்ள இருக்க வேண்டிய. ரெண்டு பொருள் வந்து அறிவு கூட்டல் ஆனந்தம், அறிவானந்தம் சொல்லுவோம் இல்லையா. அறிவு இருந்தாலே ஆனந்தம் வந்துடும். அறிவு இருந்தாலே ஆனந்தம் வரும். ஆனந்தம் எப்பெல்லாம் இல்லாம போகுதோ அப்பெல்லாம் நம்ம கிட்ட அறிவு இல்லைன்னு. ஏதாவது ஒரு பொருளுக்காக வருந்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த இடத்துல அப்ப ஆனந்தம் இல்லாம போகுதுன்னா அப்ப அறிவு இல்லை. அப்பதான் தெரியும் எனக்கு, ஆக அப்ப அறிவு இல்லைன்றதை நம்ம அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கவே. ஆனந்தம் இல்லாம போகுது. எப்பெல்லாம் ஆனந்தம், நீங்க நல்லதோ தப்போ நல்லா கவனிங்க சாமி, நல்லது பண்றீங்களோ கெட்டது பண்றீங்களோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆனந்தமா இருக்கிறதுக்கு நீங்க உங்களால சஸ்டைனா இருக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க அறிவுல நிக்கிறீங்க. என்ன சாமி புதுதா இருக்கு, இந்த மது அருந்துவர்கள் மற்ற தவறு செய்பவர்கள் ஆனந்தமா இருக்கிறாங்களே சுவாமி, அந்த ஆனந்தம் அவங்க கண்டினியூஸா இருக்காங்களே, அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கண்டினியூஸ் ஆனந்தமா. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க மது அருந்துதல் மற்ற சிற்றின்பத்துல பெறுகின்ற அந்த ஆனந்தம் எல்லாம் உங்களுக்கு சரியான பக்க விளைவை ஏற்படுத்தும். நீங்க ஒரு மாசம் ஆனந்தமா இருக்க முடியும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களால ஆனந்தமா இருக்க முடியாது. ஏன்னா அதனுடைய பக்க விளைவு உங்களை ஆனந்தமா இருக்க விடாது. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. மது அருந்துதலும் ஒரு புகைப்பிடித்தல கூட வச்சுக்கோமே, எல்லாத்துக்கும் புரியணுன்றக்காக சொல்றோம். மது அருந்துதலும் புகைப்பிடித்தலும் நமக்கு ஆனந்தம் தந்தாலும் கூட குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க அந்த மதுவை கண்ணால கூட பார்க்க கூடாது, புகைப்பிடித்தல கண்ணால கூட பார்க்க கூடாது, உங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தி பயங்கர துன்பத்துல ஏற்படுத்துது. இது புரிஞ்சுக்கிறீங்களா? இது அப்ப இது வந்து கெட்ட பழக்கம் தானே. கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், நுரையீரல் ஃபெயிலியர் ஆயிரும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும், எல்லாமே ஆயிடும் இல்லையா, ஆயிடும். இப்ப ரெண்டும் கெட்ட பழக்கம்னு சொல்றோம்ல, அது போலத்தான், நல்லா கவனிங்க, அது போலத்தான் இறைவனை மறந்து இந்த உலகத்துல இருக்கிறதும் கெட்ட பழக்கம் தான். அது குடிபோதைக்கும் மேல உள்ள பழக்கம். எப்படி குடிபோதையும் புகைப்பிடித்தலையும் நம்ம மேற்கொள்ளும் போது ரொம்ப ஆனந்தத்துல அப்படியே பரவசமா இருந்தாலும் அதனுடைய பக்க விளைவு நம்மளை பின்னாடி போட்டு வாட்டி வதக்கி நம்ம ஒண்ணுமே செய்யப்படாம பார்க்க போதோ, அது போல இறைவனுடைய இருப்பை உணராமல் நாம் இருக்கின்ற இந்த வாழ்க்கைன்றது குடிபோதையை விட புகைப்பிடித்தலை விட மற்றைய மது பழக்கங்களோட சிற்றின்ப பழக்கங்களோட மிக கொடூரமான பழக்கம் தான். அந்த பழக்கம் இல்லாம இருக்கிறப்ப நமக்கு அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி, கடவுளை மறந்துட்டோம்னு வச்சோங்களேன், வானத்துல மிதக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதனுடைய பக்க விளைவு என்ன தெரியுமா? 16 கோடி பிறவி, 16 கோடி பிறவி, 16 கோடி பிறவில புல்லா பிறக்கும், மாடா பிறக்கும், எல்லாம் பிறக்கும், அடி வாங்கும், கழுதையா பிறக்கும். கழுதையா பிறக்கிற என்ன ஆகும்? முதுகுல கடத்தல்காரன் வைர மூட்டை முதுகுல வச்சு கழுதை வச்சு கடத்திக்கிட்டு இருப்பான். கழுதை நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம்? ரெண்டே வைரத்தை வாயில போட்டு முழுங்கி கடைக்காரன்ட்ட கொடுத்து காசெல்லாம் வாங்கி கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க யார்கிட்டையும் அடி வாங்காம தப்பிச்சுக்கிறதுக்கு கழுதையால முடியும். ஆனா கழுதைக்கு என்ன பண்ண முடியாது, முதுகுல இருக்கிறது வைரம்னு தெரியாது. அதனால அது கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டு ஓடும். இது மாதிரி நம்மளுடைய முதுகு சுமையிலே, நம்மளுடைய வாழ்வியல் சுமையிலே நம்மளுடைய இறைவன் சிவபெருமான் வைரம் போல இருக்கின்றான் என்பதை உணராம நாம உலகத்துல எதையோ சுமந்து அடி வாங்கி கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கிற மாதிரி உலகத்திலேயே மிக கொடூரமான பழக்கம், கொடிய பழக்கம், அதிகமான பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் என்ன இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா, இறைவன் சிவபெருமானை மறத்தல். அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான கெட்ட பழக்கம். ஆனா நாமெல்லாம் திரும்பி வந்துட்டோம். இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மறுவாழ்வு மையம்ன்ற மாதிரி பெருமான் வந்து அடியாறுகளை அனுப்பி நம்மள எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, அவனை புரியுறதுக்கு, அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவனை பற்றுறதுக்கு. இப்பெல்லாம் என்னன்னா உலகத்தை மறந்தாச்சு. நம்ம எப்ப பார்த்தாலும் இவன் கூட கையை கோர்த்துக்கிட்டு ஜாலியா இவன் கூட பேசிக்கிட்டு. ஐயா தூக்கத்திலையும் சிவாய நமதா ஐயா, எத்தனை அழகு, எத்தனை அழகு. தூக்கத்திலையும் சிவாய நம, அதுலயும் முக்தி கனவு. போன வட்டம் நடராஜன் ஐயா சொன்னாரே ஒரு கனவு. ஆக இது அடியர் அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்றதுல ஆனந்தப்படுறதை விட நடராஜன் ஐயாவோட அந்த உணர்வு வந்து அவங்க திருமுறையை எவ்வளவு ஆழமா படிச்சிருக்காங்க, எப்படி எதை நோக்கி அவருடைய ஆன்மா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்குன்றத பார்க்கும்போது கனவிலும் மற்றொரு தேவர் பதம் நினையாத அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பு நிறைந்த ஒரு பக்தியை கொடுத்து நாமெல்லாம் என்ன இல்லைன்னா, நமக்கு எது ஆனந்தம் அப்படின்னா சிவபெருமான அறிவாகிய சிவபெருமானை நினைத்து கொண்டே இருப்பதுதான் நமக்கு ஆனந்தம். அதுதான்
சிறந்த ஒரு விஷயம். ஆக இறைவன் அருளை பெறுவதற்கு கொள்கலன் ஒன்று தேவை. கொள்கலன் நல்லா கவனிக்கணும். இறைவன் அருளை பெறுவதற்கு கொள்கலன் ஒன்று தேவை. அந்த கொள்கலன் தான் நம்முடைய ஆன்மா. ஏன்னா உடம்புன்றது கொள்கலன் இல்லை, அது மேல போட்டிருக்கிற கவரு தான். ஆனா உண்மையான கொள்கலன் வெசல் பாத்திரம் எது அப்படின்னா நல்லா கவனிங்க, நம்ம பாத்திரம் எதுன்னா ஆன்மா தான். ஆன்மா தான் அருளை பெறணும். இப்போ இந்த அருள் பவுண்டரிக்குள்ள ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறத விட இந்த ஆன்மாவுக்கு எல்லை எது சாமி? ஆன்மாவினுடைய எல்லை எது? ஆன்மாவினுடைய எல்லை எது? பறந்து விரிந்தது ஐயா, எல்லை இல்லை. பறந்து விரிந்தது, எல்லை இல்லை. பெரிய கெபாசிட்டி அது. பறந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு ஆன்மாவினுடைய எல்லை எது? எல்லை இல்லைங்கய்யா, இறைவன் திருவடி. மகிழ்ச்சி. ஆனா நான் கேக்குறேன், எல்லை இல்லாதன்னு சொல்றீங்க நடராஜன் ஐயா. சரி, எங்க வீட்டு பக்கத்துல இந்த எத்தியோப்பியால என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். எத்தியோப்பியால என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். சும்மா காரணம் தெரியல. சரி, கடலூர்ல என்ன நடக்குது தெரியல. சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது தெரியல. அப்புறம் எப்படி எல்லை இல்லாதது? நம்ம உடல் அளவுலதான் ஆன்மா, இறைவன் தான் உலகம் அண்ட சராசரம் எல்லாம் வியாபித்து இருக்கிறவன். என்ன நினைச்சேனோ அது அம்மா அப்படியே சொல்லிட்டாங்க. இறைவன் மட்டும்தான் அண்ட சராசரத்திலையும் வியாபித்து இருக்கிறான், எல்லா இடத்துக்கும் போறான் அப்படின்னு சொல்றோம். இறைவனை போலவே ஆன்மாவுக்கும் அண்ட சராசரத்தை வியாபிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஐயா சொன்னது கரெக்ட், நடராஜன் ஐயா சொன்னது கரெக்ட், கலாவதி அம்மா சொன்னதும் கரெக்ட். என்னையா இப்படி குழப்புற? ஏதாவது ஒண்ணு கரெக்ட்ன்னு சொல்லு. அண்ட சராசரத்துக்கும் போகுமா இல்ல உடலோட நின்று விடுமா சொன்னா நல்லா கவனி. இதுக்காகத்தான் நான் இதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன். நம்முடைய கொள்கலன் உடலோடு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஆன்மா. நல்லா கவனி, முக்கியமான செய்தி. இந்த ஒரு செய்திக்காகத்தான் நான் அவ்வளவு நேரம் பீடிகை போட்டேன். இந்த 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 உடல் அளவுக்கு இந்த ஆன்மா கொள்கலனா இருக்கு. இதனுடைய வெசலுடைய இந்த பாத்திரம் இவ்வளவு தூரம் தான் இருக்கு அப்படின்னா அது பேரு ஆன்மா. இந்த பாத்திரம் உலகம் பூரா பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா அது பேரு ஆன்மா கூட்டல் ஈகம். ஈகம்னா பெருகுதல், ஆன்மீகம்னு. ஆன்மீகம்னா என்ன? உங்களுடைய ஆன்மாவோட கெப்பாசிட்டி கொள்ளளவு இருக்கு இல்லையா, அதை அதிகப்படுத்துறதுக்கு பேரு தான் ஆன்மீகம். அருள் பெருமானுடைய அருளை நீங்க அதிகப்படுத்துறதுக்கு பேரு தான் ஆன்மீகம், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய கொள்கலன் கெப்பாசிட்டியை பெருசு பண்றது. நல்லா கவனிங்க, இது உண்மை. நடராஜன் ஐயா, கலாவதி அம்மா கவனிக்கணும். முக்கியமா நம்ம உடம்பளவுலதான் இந்த ஆன்மா இருக்கு. எப்போ? நாம இந்த உடம்ப நேசிக்கிற வரைக்கும். இந்த உடம்ப நாம நேசிக்கிற வரைக்கும் உடம்பு மட்டும்தான் எதை நேசிக்கிறோமோ அது கூட மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனிங்க, நம்மளுடைய குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆன்மா நம்ம குடும்ப அளவுக்கு விவரிக்கும். தன்னுடைய குழந்தைக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தாய்க்கு முன்னாடியே தெரியும். உண்மையா பொய்யா? எனக்கு படப்படன்னு அடிச்சுக்கிச்சுமா நீங்க அம்மா நான் காலில் கீழே விழுந்துட்டேம்மா அப்படின்னு சொல்றப்ப நினைச்சேன், நேத்து படப்படன்னு அடிச்சுக்கிட்டப்பவே நினைச்சேன் உனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு நினைச்சேன் தங்கப்ப. ஏன்னா என்னுடைய ஆன்மா யாருகிட்ட இருக்கு? என்னுடைய குடும்பத்துக்கிட்ட இருக்கு, அந்த சுற்றுச்சூழல் இருக்கு. அதனால என்னுடைய ஆன்மா கொஞ்சம் விரிஞ்சிருக்கு. என்னுடைய மனைவிக்கோ குழந்தைக்கோ அவங்க மேல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா எனக்கு முன்கூட்டியே தெரியுது. காரணம், என்னுடைய ஆன்மா குடும்பத்துல இருக்கு. என்னுடைய ஆன்மாவினுடைய பவுண்டரிய நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய மக்களுக்காகன்னா என்னுடைய நாட்டு உண்மையா சொல்றேன், சும்மா வார்த்தைக்காக இல்லை. இந்த சித்தர்கள் அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஆன்மாவை அண்ட சராசரத்தையும் லவ் பண்ணுவாங்க. அண்ட சராசர ஒவ்வொரு உயிர்களையும் லவ் பண்ண என்ன ஆகும்? இந்த ஆன்மாவுடைய கொள்கலன் பெருசாகி நீங்க உட்கார்ந்த இடத்திலேயே, நடராஜன் ஐயா உட்கார்ந்த இடத்திலேயே எத்தியோப்பியால என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. கலாவதி அம்மா உட்கார்ந்த இடத்திலேயே ஜப்பான்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். சாந்தி அம்மா உட்கார்ந்த இடத்திலேயே யுஎஸ் நடக்க போகுது என்னன்னு தெரியும். காரணம் என்னன்னா நாம எல்லா உயிர்களிடத்தும் சிவ அன்பை நிறைத்தோம் என்றால் நம்மளுடைய ஆன்ம கொள்கலம் விரிந்து உலகம் முழுவதும் வியாபித்து அண்ட சராசரங்கள் முழுவதும் வியாபித்தனாலதான் முக்காலத்தையும் உணர்ந்த முனிவர்கள் முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்ல முடிஞ்சு. இதற்கு பேரு தான் மூன்றாவது கண்.
இதற்கு பேர் என்ன கண்ணு? மூன்றாவது கண்ணு நெத்தியில இல்ல, நெத்தியில இல்ல, இங்கதான் இருக்குன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா. மூன்றாவது கண்ணு இங்க இல்ல, அது பார்வையே கிடையாது. அது மூன்றாவது கண்ணு என்பது உணர்வு. என்ன உணர்வு? எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டவனுக்கு எல்லா உயிர்களிடத்தும் ஒரு எண்ணம் வரும். அவைகளிடத்து என்ன வருது? அவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் கிடைக்கிறதுனால அந்த யாரெல்லாம் நீங்க லவ் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்தினுடைய டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் நீங்க அன்பு செய்கிறீங்களோ அவங்களுடைய பரிமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சாமி நாங்க வந்து எத்தியோப்பியாக்காரங்களை லவ் பண்றது? எப்படி சாமி ஜப்பான்காரங்களை லவ் பண்றது? எப்படி சாமி நாங்க யூஎஸ் காரங்களை லவ் பண்றது? அவங்க யாருன்னே தெரியாது. நாங்க பார்த்தாதானே லவ் பண்ண முடியும், பார்த்தாதானே அன்பு செய்ய முடியும். எப்படி எங்களுடைய ஆன்மாவனை பெருசு பண்ண முடியும்னா ஒரே ஒரு ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஒருவன். சிவபெருமான் ஒருவன் தான் எல்லா உயிர்களிடத்தினுடைய காப்பி. அவன் ஒருவனை அன்பு செய்தா என்ன போதும்? எத்தியோப்பியாக்காரங்களை லவ் பண்ணிடலாம். சோ நம்ம எல்லா உயிர்கள், ஏன்னா அவனுக்குள்ள அண்ட சராசரமும் அடக்கம்னால சிவ அன்பு என்பது உலக அன்பிற்கு சமம். சிவன் மீது நீங்க அன்பு செலுத்துவது என்பது உலகத்தில் உள்ள, ஏன்னா அவன் தான் யாரு? ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க என்று சொல்லுகின்ற அவன் ஒருவனாகி அவனே பல உயிர்களிடத்தும் இறைந்து கிடைப்பதனால இறைவனாகவும் இருப்பதனால நீங்க எல்லாரையும் தனித்தனியா அன்பு செய்ய தேவையில்லை. எல்லாரையும், ஆனா சிவம் என்ற ஒரு பொருளை அன்பு செய்தால் நீங்க அதனாலதான் நமச்சிவாய வாழ்கன்னு நம்முடைய திருவாசகம் தொடங்குது. நமச்சிவாயத்தை எதுக்குயா வாழ்த்தணும்? அந்த ஆளுக்கு வாழ்த்துனா என்ன, வாழ்த்தாக்கு என்ன? அவன் தான் ஜம்மன் இருக்கானே, அவனுக்கு தான் எல்லாமே இருக்கு. அவனை போய் வாழுன்னு சொல்லு, வாழாதுன்னு சொல்லு. வாழாதன்னு சொன்னாலும் வாழாம போறது இல்ல. அவனை ஏன் வாழ்த்தணும் அப்படின்னா, நம்ம சாமி எடுத்தவன என்ன பண்ணாரு? எப்பவுமே என்ன பண்ணுவோம்? தமிழர்களுள்ள மரபு, யாரை பார்த்தாலும் வணக்கம் செய்வோம், எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தும். அதுதான் தமிழர்களுடைய மரபு. நம்ம தொடக்கமே அப்படிதான் இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. அப்ப எல்லாரையும் வாழ்த்தணும்னு நினைச்சாரு நம்முடைய மணிவாசக பெருமான். என்ன பண்ணாரு? சரி, பூதங்களை வாழ்த்துவோமா? பஞ்சபூதங்கள் அண்ட சராசரங்க வாழ்த்துவோமா? அப்போ உயிர்களை வாழ்த்துவோமா? எண்ணத்துக்குள்ள வாழ்த்துவோம்னா நல்லா கவனிச்சுங்க. உலகத்திலேயே இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்துலதான் உண்மையான செய்தி. இதெல்லாம் கொஞ்சம் விட்டு நோக்குங்க. உலகத்திலேயே நமச்சிவாய என்ற மந்திரத்துலதான் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். எந்த மந்திரத்திலேயாவது நாம இருக்கிறோமா? இந்த நமச்சிவாய மந்திரத்துல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். இந்த பாட்டில் இருக்கு, நான் கையில காமிக்கிறீங்களா? இந்த பாட்டில் இருக்கு, நீங்க கையில வச்சிருக்கிற செல்போன் இருக்கு, ஏத்தாடு வச்சிருக்க லேப்டாப் இருக்கு, இந்த வீடு இருக்கு, கல் இருக்கு, மரம் இருக்கு, அது இருக்கு. எங்க தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காரு, சிவமும் இருக்காரு. நீங்க ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னா நாராயணனை மட்டும் வாழ்த்ததுக்கு தான் சமம். ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொன்னா சரவணன் என்ற அந்த சரவண பவத்திலே வந்தவனை சொல்வது, முருகப்பெருமான சொல்வது மட்டும்தான் இங்க சொல்வது. ஓம் சாமுண்டேஸ்வரிய நமக அப்படின்னா சாமுண்டேஸ்வரிய மட்டும்தான் வாழ்த்துறது. ஆனா ஓம் நமசிவாய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம என்பது சடப்பொருள்கள், எல்லா சடப்பொருள்களும். சிவ என்பது நம்மளுடைய பதியாகிய சிவபெருமான குறிக்குது. யா என்பது எல்லா உயிர்களையும் குறிக்குது. அப்போ யால யார் யார் இருக்கா? யான்ற இடத்துல யார் இருக்கா? நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, அண்டசராசரம் எல்லாமே இருக்குங்க. நம்ம கொள்ளு தாத்தா. ஏன்னா யா என்பது ஆன்மா. ஆன்மாக்கள் சொல்லிட்டா எல்லா ஆன்மா உள்ள வந்துடும். புல்லுல இருந்து, பூண்டுல இருந்து, புழுவுல இருந்து, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்திருக்குன்னா எல்லா பிறப்பினுடைய உயிர்களும் அதுக்குள்ள இருக்கு. அந்த உயிர்களுடைய விஷயத்த அப்ப யா என்ற எழுத்துல எல்லாரும் இருக்கும். நம அப்படிங்கிற எழுத்துல என்ன இருக்கு? நம அப்படிங்கிற அந்த எழுத்துல எல்லா விதமான சடப்பொருள்களும் அதுக்குள்ள இருக்கு. அப்போ ஒரே மந்திரம் சடப்பொருளையும் நாமும் நம்ம சிவமும் இருக்கக்கூடிய சிவாய நம என்பது சிவனுக்கு சொந்தமான மந்திரம் கிடையாது. நல்லா கவனிங்க. சொல்லும் போதே அடி எனக்கு மேல் புல்லரிக்குது. அவனுக்கு சொந்தம் கிடையாது. சிவாய நம சிவபெருமானுக்கு சொந்தம் கிடையாது. நமக்கு சொந்தமான மந்திரம். நம்ம பேர் இருக்கு, அதுல பட்டா இருக்கு, நம்ம பிளாட் இருக்கு, அதுல நம்ம மந்திரங்க அது. அதனால நம்ம வாங்கிக்கலாம். நம்ம மந்திரம், நம்ம பேர் இருந்தா நாமளும் அதுக்கு உரிமையானவர்கள். இதுல யார் உரிமை கொண்டாட முடியாது? இந்த சடப்பொருள் உரிமை கொண்டாட. ஏன்னா சடப்பொருளுக்கு உரிமை இல்லை. சடப்பொருளுக்கு பேச தெரியாது, உயிர் இல்ல, அது உரிமை அப்ப உரிமை கொண்டாட வேண்டிய ஒரே ஒருவன் யாருன்னா நம்ம தான். நமச்சிவாய மந்திரம் நம்ம மந்திரங்க. நம்மள நாமே வாழ்த்துற மந்திரம், சிவபெருமான வாழ்த்துற மந்திரம்.
நாம குடியிருக்கக்கூடிய வீட்டை வாழ்த்துற மந்திரம், செங்கலை வாழ்த்துற மந்திரம். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, நம்ம காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், சூரியன் என்பது உயிரற்ற பொருளை வாழ்த்துறோம். மாட்டு பொங்கல் என்பது அக்ரிணை பொருள்களை வாழ்த்துறோம். காணும் பொங்கல் மனிதர்களை வாழ்த்துறோம். இந்த சூரிய பொங்கல், காணும் பொங்கல், இந்த சூரிய பொங்கல்ன்றது இந்த சூரிய பொங்கல் என்னது நம்ம. இந்த மாட்டு பொங்கல் என்ன? மாட்டு பொங்கல் வந்து இது மாட்டு பொங்கல் எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் இருக்கிறதுனால அது சிவ. யா என்பது மனிதர்கள் நம்ம வாழ்த்துறோம்ல, அதனால இந்த 3 பொங்கலும் நமச்சிவாய மந்திரம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்த்துறதுதான். அப்ப நமச்சிவாய மந்திரம் என்பது யாருக்கு சொந்தம்? இப்ப சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்கனா சிவபெருமான வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறீங்க, சுத்தி இருக்கக்கூடிய அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சடப்பொருள்களையும் வாழ்த்துறீங்க. இப்படி ஒரு மந்திரம் உலகத்துல எங்கேயாவது இருக்குமா? இப்படி ஒரு மந்திரம் உலகத்துல எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க. உங்க பேர் இருக்கிற மந்திரத்தை எங்கேயாவது சொல்லுங்க. நான் பேரை மாத்தி, என் பேரை மாத்தி, உங்க பேர் இருக்குங்க, நீங்க போயிட்டு என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை, நமச்சிவாயன்னு சொன்னா போதும். என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்? நமச்சிவாயில யார் இருக்கான்? இப்போ நீங்க பாத்துறீங்களே, ஒரு நிமிஷம் கவனிங்களேன். கோயில்ல வந்து அர்ச்சகர் வந்து வருவாரு. இந்த அம்மா வந்து ஒரு கையில ஒரு வெத்தலை மாலையும் ஒரே ஒரு தாமரை பூவும் வச்சிருக்கோம். அவர் கேட்பாரு, யார் யாருக்கு பேருக்கு அர்ச்சனை பண்ணோன்னு. அந்த அம்மா சொல்லும், அந்த மாதிரி மகேஸ்வரன் நாமன்ய, ராஜேஸ்வரி நாமன்ய, சிவாஜி ஐயா நாமன்ய, சந்திரா ஐயா நாமன்ய, சாந்தி ஐயா, இப்படியே போய்கிட்டே இருக்கும். அவர் இந்த வடிவேல் கதையில சொன்னார், போதும் லிஸ்ட் பெருசாகிட்டே இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சக குடும்ப நாமான்ய அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. எப்ப அவங்க எல்லாத்துக்கும் அந்த யா என்ற எழுத்துல நீங்க யார மறந்துட்டீங்க? நீங்க சொல்லிட்டே இருக்கிறப்ப யார மறந்துட்டீங்க? உங்க தாத்தாவை மறந்துட்டீங்கல்ல, உங்க கொள்ளு தாத்தாவை மறந்துட்டீங்கல்ல, அதுக்கு முன்னாடி. ஆனா அந்த யா என்ற எழுத்துல யார் இருக்கா? தாத்தா, கொள்ளு தாத்தா, நமக்கு பின்னாடி வர்றவங்க, நம்ம புள்ளையோட புள்ள, பேரம்பேத்தி எல்லாம் இருக்காங்க. நமச்சிவாயன்னு சொன்னாலே போதும், எல்லாரையும் அர்ச்சனை பண்ணதுக்கு சமம். நமச்சிவாயன்னு சொன்னா போதும், எல்லா சுவாமியையும் அர்ச்சனை பண்ணது. இதுல ஆஞ்சநேயருக்கு தனியா, ராமருக்கு தனியா, முருகருக்கு தனியா தேவையில்லை. சிவ அப்படின்ற வார்த்தையில எல்லா கடவுளர்களும் உண்டு. நீங்க கேட்கலாம், அது என்னங்க சிவன்ற கடவுளுக்குள்ள எல்லா, அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. சிவன்ற வார்த்தைக்குள்ள எல்லா கடவுளும் எப்படி இருக்காரு? நீங்க எப்படி சொல்லலாம்? கேள்வி கேட்கறீங்களா இல்லையா? உங்க மனசுல கேள்வி வருதா வரலையா? என்னடா நீ சாட்டுக்கு சிவன்ற வார்த்தையில எல்லா சாமி இருக்குன்னா, இதென்ன உடான்ஸ்? நீ சிவன்ற வார்த்தையில நீ சிவபெருமானுக்கு அடிமை, அதனால நீ அப்படி சொல்லுவ. இதையே நான் வேற அவங்க கிட்ட சொல்லணும்னா அவங்க கேள்வி கேட்பாங்களே, நான் என்ன சொல்றது? கேட்பீங்களா நீங்க? ஆமாவா இல்லையா? என்னங்க ஆமாவா இல்லையா? இல்ல சிவத்துக்குள்ளதான் எல்லாரையும் அடக்கம். அது எப்படி? நானும் கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சிவத்துக்குள்ள அப்படி எல்லாம் அடக்கம்ன்றீங்களா எப்படின்னு கேட்கிறேன். சிவத்துக்குள்ள எல்லாம் அடக்கம்ன்றாங்க எப்படி? அவர் தானே முதல் கடவுள் நம்மளுக்கு. சரி, அவர் தான் முதல் கடவுள். அது மத்தவங்க இப்போ நாராயணன் முதல் கடவுள் வழிபாடு செய்றவங்க அவங்க முதல் கடவுள் இல்லைன்றாங்களே, அப்ப என்ன பண்றது? அப்ப ஐயா அந்த சிவ தத்துவமே அதுதாங்க ஐயா. எல்லாவற்றையும் அடக்குனதுதான் சிவம். ஆதியும் அந்தமும் அவன்தான். ரைட். நான் இப்ப சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்றோம், ஈஸியா சொல்லணும்ல. நம்ம சொல்றப்ப திரும்ப கேள்வி கேட்க முடியாம ஆன்சர் பண்றதுக்கு பேரு தான் முடிந்த கேள்வி. புரியுதுங்களா? திரும்ப ஆன்சர் கேள்வி கேட்க முடியாது. அப்ப என்ன கேள்வி? இதுக்கு என்ன பதில்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில், ஈஸியான பதில். எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில், ஈஸியான பதில். என்ன பதில் அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்னடா நான் ஒண்ணு கேள்வி கேட்டா புரியாத மாதிரி நீ ஒண்ணு பதில் சொல்றியே, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நல்லா கவனிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா, தம்பி இங்க வா, உலகம் தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல திருவள்ளுவர் உலகம் தெரியுதா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறாரு. கேட்கவங்க, ஐயா சிவாஜி சுவாமி, ஐயாவை பத்தி ஒரு வார்த்தை. சிவாஜி ஐயா அவர்கள், ஐயா நம்மளுடைய குழுமத்திற்கு இன்றைய தினம் வந்து ஐயா வந்து இணைந்திருக்காங்க. ஐயா வந்து ரொம்ப சிறந்த பணி, நம்மளுடைய நிறைய தொண்டுகள் செய்துட்டு இருக்காங்க. புதிதாக இப்பொழுது அகில இந்திய முருக பக்த சபை என்ற சபையை நிறுவி எல்லாருக்கும் உலகளாவிய இன்டர்நேஷனல் லெவல்ல ஐயா வந்து ஒரு முருக சபையை நிறுவி இணைஞ்சிருக்காங்க.
ஐயா அவர்களை நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஐயா சென்னையில தான் இருக்காங்க, நிறைய தொண்டுகள் செய்யணும்னு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. நம்ம அடியவர் பக்கம் தொண்டு செய்யறதுக்கே இருக்கிறவங்க, நீங்க கையை மட்டும் காட்டுங்க, நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐயாவுக்கு குழுமம் சார்பாக வாழ்த்துக்கள். எங்க ஒட்டம் அகர முதல எழுத்தெல்லாம் ஐயா ஒண்ணு தோணுச்சுங்க. அவன் சிவம், இந்த சிவம் தான் முதலும் முடிவும், அதனால அதனுள்ள எல்லாமே அடக்கம். அது எப்படி முதலும் முடிவும்? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேக்குறேன். அது எப்படி முதலும் முடிவும்? அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கன்னு கேக்குறேன். ஐயா அவர் தாங்க ஐயா திருவண்ணாமலையில ஜோதி ஸ்வரூபமா நான் பாமரங்க, நான் பாமரன். எனக்கு நீங்க தெளிவா சொல்லணும். எனக்கு திருவண்ணாமலையும் தெரியாது, ஜோதியும் தெரியாது. எனக்கு நீங்க சொல்லணும். அதுதான் இப்ப சொல்ல போறேன். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாரு கேட்டாலும் பதில் சொல்லலாம். அடியாருக்கு அதுக்கு விளக்கம் சொல்ல போறேன். ஐயா அடியார்கள் செவி மடுக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி சிறுசு. இதுக்கு நிறைய பொருள் சொல்லியிருக்காங்க. இது நிறைய, நாம சிவத்துலதான் பொருள் சொல்ல போறோம். நிறைய பேர் நிறைய பொருள் சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் மறந்துருங்க, டெலிட் பண்ணிருங்க. எல்லாரும் பழைய உரைகள்லாம் டெலிட் பண்ணிருங்க. ஏன்னா அது இருந்து அது குழப்பம். இதுக்கு முதல்ல என்ன பண்றாரு? தம்பிங்க வா, திருவள்ளுவர் தம்பிங்க வா. என்னப்பா உனக்கு கடவுள், நீ நாத்திகனா ஆத்திகனா அதெல்லாம் கேட்கல. உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்கிறாரு. தெரியுதுங்க சாமி. எடுத்தாப்படி என்ன தெரியுது? உலகம் தெரியுது சாமி. தெரியுதா தம்பி? தெரியும். உலகம் தெரியுதா? ஆமா. உலகம் இயங்குதுன்னு உன்னால யூகிக்க முடியுதான்னு கேட்கிறாரு. நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். உலகம் இயங்குதுன்னு யூகிக்க முடியுதா உங்களால? உலகம் இயங்குதா இயங்கலையா? இயங்குது. நல்லா தெரியுதுங்க சாமி. உலகம் இயங்குது, ரைட்டு. உலகம் இயங்குது அப்படின்னா உலகத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சாமி, உயிர் இல்ல. அப்ப உயிரற்ற பொருள் இயங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கார் தானா ஓடுமா? கார் தானா ஓடுமா? ஒரு கார் வேகமா ஃபாஸ்டா ஓடுது, தானா ஓடுமா? ஓடாது. அப்போ அதை இயக்குறதும் ஒருத்தன் வேணும். ஆமா தானே? ஆமா. இந்த உலகம் தெரியுது உனக்கு? ஆமா தெரியுதுங்க சாமி. உலகம் இயங்குதான்? ஆமா தெரியுது. டெய்லி சுத்துதுன்றாங்க. சுத்துறதுனாலதான் என்ன ஆகுது? நிலவு. இன்னைக்கு நிலவுன்னு சொன்னதுதான் அந்த வார்த்தையை சொல்லணும். இன்னைக்கு அது ஒரே ஒரு வார்த்தை. நிலவுன்னு சொன்னவொடனே வந்துருச்சு. எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. தை அமாவாசை. எங்க அம்மா தன்னுடைய தாடகத்தை கழட்டி போட்டு நிலவொளியை காட்டிய திருநாள். அடியன் சொல்லும் போதே கண்களை நீர் பெருக்குது. அதை பத்தி நான் அடியன் வர்றேன். நிலவுக்கு நம்ம லேட்டா வருவோம். முதல்ல பூமிக்கு தான். இப்ப பூமி சுத்துது அப்படின்றனாலதான் நிலவு வளருது, தேயுது. அது நமக்கு தெரியுது. அப்ப பூமி இயங்குதுன்னு நல்லா தெரிஞ்சுது. அப்ப பூமி இயக்குறோம் அப்படின்னா பூமிக்கு உயிர் இல்லைன்றது நல்லா தெரியுது. பூமிக்கு உயிர் எல்லாம் கிடையாது. நாம பூமாதேவி எல்லாம் சொல்றது கிடையாது. பூமாதேவி அப்படிலாம் நம்ம சொல்றது கிடையாது. நாம பூமி என்பது ஒரு உயிரற்ற பொருள் தான் சைவத்தை பொறுத்த வரைக்கும். நாம எப்பயுமே சைவம் சயின்ஸ் தான். அது சும்மா ஹம்பக்கெல்லாம் சொல்ல. அப்ப வள்ளுவர் கேட்கிறாரு, உலகம் தெரியுதா? தெரியுது. உலகம் இயங்குதா? தெரியுது. இயங்குது. இயங்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இயங்கணும்னா இயக்குகின்ற பொருள் வேணும். இயக்குகின்ற பொருள் எப்படி இருக்கணும்? அறிவு பொருளா தான் இருக்கணும். ஏன்னா அறிவற்ற பொருளை அறிவு பொருள் தான் இயக்க முடியும். ஒரு கார் இருக்குன்னா கார் என்ன பண்ண முடியும்? ஒரு காரை அறிவுடைய பொருள் தான் இயக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்க நம்ம சொல்லப்படுகிறோம். அப்ப காரை நம்ம என்ன பண்ணலாம்? அறிவற்ற பொருளை காரை நம்ம இயக்க முடியும் அப்படின்னா, அறிவுள்ள பொருள் தான் காரை இயக்க முடியும் அப்படின்னா நாம அப்ப இந்த உலகம்ன்ற பிரம்மாண்டமான அறிவற்ற பொருளை ஒரு பிரம்மாண்டமான அறிவு பொருள் தான் இயக்க முடியும். ஒத்துக்கிறியான்னு கேக்குறேன். ஆமா சாமி. அப்போ இப்ப நாத்திகம் பேசணும்னு என்ன பண்ணிட்டான்? நாத்திகம் பேசணும்னு வந்தவன் கூட ஆமா, இந்த உலகம் என்ற பிரம்மாண்ட பொருளை இயக்கணும்னா அதை விட பிரம்மாண்டமான ஒரு அறிவு பொருள் இருக்கணும்னு ஒத்துக்கிறியா? ஆமா. ஆனா அது தெரிய மாட்டேங்குதே சுவாமின்னு கேட்கறான். ஏன்னா நாத்திகம் தானே பேசுறோம், நம்ம கண்ணால பார்த்தா தானே ஒத்துக்கிறோம். ஆனா அது தெரிய மாட்டேங்குதே சுவாமி அப்படின்றோம். தெரிய மாட்டேங்குது. அப்ப எப்படி நான் ஒத்துக்க முடியும் கேட்கிறேன். அப்படியாப்பா, சரி நீ பேசுறியான்னு கேட்கிறேன். உனக்கு பேச வருமான்னு கேட்கிறேன். பேச வருமா? முதல்ல கண்ணு தெரியுமான்னு கேட்டவர் இப்ப என்ன கேட்கிறாரு? பேச வருமான்னு கேட்கிறாரு. பேச வரும் சாமி, நல்லா பேச, உங்களுக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருக்கேன்னு. சரி, நீ பேசுகின்ற எழுத்துக்கள் இருக்குல்ல, ஒலி இருக்குல்ல, ஒலி எது அடிப்படையில் என்ன மொழி பேசுற? தமிழ் மொழி தான் பேசுற சாமி. தமிழ் மொழியில என்னப்பா முதல் எழுத்து? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 சுவாமி. அகர முதலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனா அவனா ஈயன்னா வரைக்கும் போதுங்க சாமி. ரைட். இப்ப நீ ஈயன்னா சொல்றேல்ல? ஆமா, ஈயன்னா சொல்றேன். ஈயன்னா சொல்றதுக்கு ஆதாரமா ஒரு சொல் இருக்கு தெரியுமா? ஈ சொல்றதுக்கு ஆதாரமா ஒரு எழுத்து இருக்கு. என்ன தெரியுமா? ஆ என்ற எழுத்து. ஆ என்ற எழுத்து ஈல மறைஞ்சிருக்கு பாண்ட. நீ வாயை துறக்காம உன்னால எந்த உயிரெழுத்தையும் சொல்ல முடியாது. வாயை திறந்தாலே இயல்பா வரக்கூடிய எழுத்து ஆ என்ற எழுத்து தான். நல்லா உனக்கு முக்கியமான செய்தி சொல்ல போறோம். ஆ என்ற எழுத்து. நீ ஏ அப்படின்னு சொல்றேல்ல, அப்பவே அதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு?
நீ ஏன்னு சொல்றேன், ஆ என்ற எழுத்து மறைஞ்சிருக்கு. ஐன்னு சொல்றேன், நான் ஐன்னு சொல்றேன் இல்லையா? நான் ஐன்னு சொன்னாலும் ஐன்ற எழுத்துல ஆ என்ற எழுத்து தான் மறைஞ்சு அதை இயக்குது. அப்போ நீ பேசுற எல்லா எழுத்தும் உயிர் எழுத்துனா என்ன அர்த்தம்? உயிர் எழுத்துனா என்ன அர்த்தம்? உயிர் எழுத்துனா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் தமிழ் தானே எல்லா மக்களும். உயிர் எழுத்துனா என்ன? எழுத்துக்கு உயிர் கொடுக்குது அப்படிங்கறதா. சரி. மெய்யெழுத்து வந்து இப்ப உயிர் இல்ல, இந்த உயிர் எழுத்து செய்யும் போது அது உயிர். அப்ப உயிர் எழுத்துனா என்ன அர்த்தம்? உயிர் எழுத்துனா என்ன அர்த்தம்? சரி, நானே பதில் சொல்லிடுறேன். டேய், நாங்க 6ஆம் கிளாஸ்ல படிச்சது திரும்ப ஏன்டா ஞாபகப்படுத்துன்னு கேக்குறேன். உயிர் எழுத்துனா என்னன்னா தனித்து இயங்கக்கூடிய எழுத்தெல்லாம் உயிர் எழுத்து. எல்லாமே தனித்து இயங்கும். எது? ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனா, ஊனா, உவனா, ஏனா, ஐயனா, ஓனா, ஊவனா, ஆனா, அக்கனா வரைக்கும் எல்லாமே தனித்து இயங்கும். தனித்து இயங்கக்கூடிய ஆற்றலுடையது உயிரெழுத்து. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆவண்ணா இருக்குல்ல, ஆவணா விட்டுருவோம். ஊவண்ணா இருக்குல்ல, ஊ தனித்து இயங்குமா? இயங்கும். தனித்து இயங்கும். ஏன்னா என்ன எழுத்து? உயிரெழுத்து. ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது எது? ஊவண்ணாவுக்கு ஆதாரமா இருக்கிறது எது? ஆவன். அப்ப சொல்றாரு திருவள்ளுவர், சொல்றாரு, தம்பி, நீ ஊவண்ணான்னு சொன்ன தனித்து இயங்கக்கூடிய சொல்லுகின்ற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய எழுத்து எது தெரியுமா? ஆவண்ணான்ற எழுத்து. அது எல்லாமே நீ பேசினா கூட எல்லாத்துக்குள்ளயும் ஆவண்ணான்ற எழுத்து தான் அதை இயக்குது. உனக்கு தெரியல, ஆனா அதுதானே உண்மை. நீ ஆன்னு சொல்லாம வாயை திறக்காம ஏதாவது உயிரெழுத்து சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. சொல்ல முடியாது. சரி, மெய்யெழுத்தை சொல்ல முடியுமான்னு கேட்டா மெய்யெழுத்தையும் சொல்ல முடியாது. மெய்யெழுத்தை எப்படி சொல்லுவீங்க? மெய்யெழுத்து உச்சரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஈ போடுவாங்க. ஈ போட்டா தான் சொல்ல முடியும். இக்கு, இங்கு. ஏன்னா வெறும் இங்கு சொல்ல முடியாது. இங்குன்றத உங்களால சொல்ல முடியாது. இக்கு உங்களால சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? அது ஈ என்ற எழுத்து வந்தாதான் இக்கு என்ற எழுத்தையே சொல்ல முடியும். சரி, இப்ப விட்டுறலாம். இப்ப தமிழ் எல்லாம் நான் இப்ப தூக்கி ஓரமா வச்சுட்டு திருவள்ளுவர் கூப்பிடுற திரும்ப, தம்பி, நீ பேசுற எல்லா எழுத்துலையும் எல்லா வார்த்தையிலையும் ஆ என்ற அகரமான எழுத்து தான் இயக்குது. ஒத்துக்கிறியா? அது உனக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டேன். தெரியல. அது போல தனித்து இயங்கு. அது போல சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாம எல்லாத்தையும் இயக்குறான்பா, அவன்தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு. சரி, நாத்திகம் புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு புரியுது. ஆனா என்ன சொல்றான், இந்த வைணவன், இந்த புத்த சமயத்துல இருக்கிறவன், வேற சமயத்துல இருக்கிறவனா, இல்ல எங்க சாமியும் தனித்துதான் இயங்கும், நாங்களும் உயிரெழுத்து தான் அப்படின்னு அவங்க சொல்றாரு. இல்லப்பா, உயிரெழுத்து எல்லாமே தனித்து இயங்குற மாதிரி தெரிஞ்சாலும் கூட, ஆனா தனியா இயங்குது, ஈயன்னா தனியா இயங்குது, ஊவன்னா தனியா இயங்குது, ஐயன்னா தனியா இயங்குற மாதிரி தெரிஞ்சாலும் கூட, அதுக்கு ஆதாரமா ஆவணா இருக்கிறது போல உன்னுடைய சாமி இயங்குற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாத்துக்கும் பொதுவான என்னுடைய சிவசாமி தான் அதை கீழே நின்று இயக்கிக்கிட்டு இருக்கான். எந்த சாமி கும்பிட்டாலும் மாதொரு பாகனாக தெய்வம் எங்கு வந்தாலும் மாதொரு பாகன் தான் அங்கு அருள் செய்வான் அப்படிங்கிற செய்திய ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே. உலகத்தை பாரு, உலகம் இயங்குறது உண்மைனா அதை இயக்குகின்ற இறைவன் இருக்கான். அந்த இறைவன் தெரியலன்னா தெரிய மாட்டான்ப்பா. எப்படி தெரிய மாட்டான்னா, நீ அகர முகர எழுத்துக்கள் சொல்லும் போது ஆவணா எழுத்து எப்படி தெரியாம இருக்கோ, அது போல அவனும் தெரியாம சூட்சமா அதை இயக்கிக்கிட்டு இருக்கான்ப்பான்னு சொல்லி, நாம பேசுகின்ற மொழியையும் பார்க்கின்ற ஒளியையும் வைத்து சிவபெருமானை நிரூபித்த இடம் அகர முதல எழுத்தெல்லாம். சிவபெருமானை நிரூபிக்கிறது, சிவபெருமானை நிரூபித்த இடம் இந்த அகர முதல எழுத்தெல்லாம். இப்ப சொல்லுங்க, சிவ என்ற எழுத்து எல்லா தெய்வத்திற்கும், ஏன்னா சிவம் தான் ஆ என்ற எழுத்து, அகர என்ற எழுத்து. அப்ப எல்லா உயிரெழுத்துக்களையும் இயக்குவது போல, எல்லா உயிரெழுத்துக்களையும் இது இயக்குவது போல, எல்லா தெய்வங்களையும் இயக்குவது சிவபெருமான் தான். அதனாலதான் என்னது, என் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா சொல்லுங்க, மகேஷ் ஐயா. ஐயா, இதுல நீங்க இந்த விளக்கம் சொன்னதுனால ஒரு குறள் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமா, எப்பொருள் விளக்கத்துக்கு இந்த குறள் எனக்கு கரெக்டா பொருந்தது ஐயா. மகிழ்ச்சி. நல்லா கவனிங்க. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீ. அந்த ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீ. ஆக ஒரு செய்தி உண்மை, ஆவண்ணாவும் சிவமும் ஒன்று.
சிவ என்ற எழுத்தும் ஆவண்ணாவும் ஒண்ணு. ஏன்னா இந்த சிவ என்ற எழுத்து எல்லா தெய்வங்களையும் இயக்குவது போல ஆ என்ற எழுத்து எல்லா உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் இயக்குது. அப்ப உயிரையும் மெய்யை இயக்கக்கூடிய ஆற்றலுடையது ஆவன். அது போல சிவ என்ற எழுத்துக்குள்ள எல்லா தெய்வமும் அடங்குது. எப்படி அடங்குது? ஐயன்னா எழுத்துக்குள்ள ஆவண்ணா அடங்குவது போல, ஓவண்ணா எழுத்துக்குள்ள ஆவண்ணா அடங்குவது போல, ஏன்னா எழுத்துக்குள்ள ஆவண்ணா அடங்குவது போல எல்லா தெய்வங்களுக்குள்ளயும் சிவம் அடங்குது. சிவம் என்ற எழுத்துக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடங்குறதுனால சிவ என்ற எழுத்து. இப்ப எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா நமச்சிவாய என்ற மந்திரம். இந்த நம என்பது சராசரத்துல உள்ள உயிரற்ற பொருட்களையும், சிவ என்பது சிவபெருமானையும், யா என்பது சிவபெருமான்னா சிவம் கிடையாது. நீங்க என்ன சாமி வேணாலும் பேரு போட்டுக்கலாம். சிவபெருமானா சிவம் கிடையாது. நீங்க ஹனுமார்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹனுமன் யாருக்குள்ள அடக்கம்? சிவபெருமானுக்குள்ள அடக்கம். இல்ல எனக்கு வேற சாமி பிடிக்குங்க, சரி நான் வந்து மகாலட்சுமிக்கு ஸ்தோத்திரம் சொல்லலான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க, சிவன்னு சொன்னா மகாலட்சுமிக்குள்ள அடக்கம் உள்ள இருக்கா? அப்போ நமச்சிவாய அப்படிங்கிற அந்த எழுத்து, நமச்சிவாய அப்படிங்கிற அந்த எழுத்து என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு எல்லா தெய்வங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா ஆன்மாக்களையும், எல்லா உயிரற்ற பொருள்களையும் சேர்க்கின்ற ஒரே ஒரு மந்திரம் நமச்சிவாய மந்திரம் என்பது நமச்சிவாய மந்திரம் என்பது என்னன்னா, நல்லா கவனிங்க. நமச்சிவாய மந்திரம் அப்படின்றது என்னன்னா, அது எல்லாருக்கும் சொந்தமான பொதுவான மந்திரம். இப்படி ஒரு மந்திரத்தை எங்கயாவது இருந்தா எனக்கு காட்டுங்க. நாம மந்திரமே டாப்பு, எடுத்தோடனே நம்ம மந்திரமே டாப்பு. நம்ம மந்திரம் பக்கத்திலேயே வர முடியாது யாருமே. நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டீங்கன்னா நீங்க பஞ்சபூதத்துக்கு மந்திரம் சொல்ல தேவையில்லை, சூரியனுக்கு மந்திரம் சொல்ல தேவையில்லை, அக்னிக்கு மந்திரம் சொல்ல தேவையில்லை, காவிரிக்கு மந்திரம் சொல்ல தேவையில்லை, மண் பூஜை போடுறப்ப மண்ணுக்கு மந்திரம் சொல்லுவோம்ல, அது தேவையில்லை, எதுக்குமே தேவையில்லை, வந்துருச்சு. கொள்ளு தாத்தாவுக்கு அர்ச்சனை பண்ண தேவையில்லை, என் பேரம் பேத்திக்கு அர்ச்சனை பண்ண தேவையில்லை, எங்க தாத்தா பாட்டிக்கு அர்ச்சனை பண்ண தேவையில்லை, எல்லாத்துலயும் அது வந்துருது. இல்ல சாமி, எனக்கு பிடிச்சது ராகவேந்திரர் தான், எனக்கு பிடிச்சது வந்து ரஜினிகாந்த் தான், எனக்கு பிடிச்சது விஜயகாந்த் தான், அவங்க பேர்லயும் நான் அர்ச்சனை பண்ணணும்னா அந்த பேரும் அதுக்குள்ள வந்துருது. இல்ல, அதாவது நமச்சிவாய மந்திரத்துல இல்லாத பொருள் என்பதே கிடையாது. அதுதான் சொல்லணும். நமச்சிவாய மந்திரத்துல இல்லாத ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்ல. எங்க வீட்டுல ஒரு பப்பி இருக்கு, பப்பி பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னா பப்பியே இதுக்குள்ளதான் இருக்கு, நமச்சிவாய மந்திரத்துக்குள்ள இருக்கு. அதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு வீட்டுல வந்து சொல்ல தேவையில்லை. அப்போ நல்லா கவனிங்க, நமச்சிவாய என்ற மந்திரம் எல்லாவற்றையும் தரக்கூடியது. என்ன வேணாலும் கேட்கலாம். எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், வைரம் வேணும், வைடூரியம் வேணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எனக்கு நல்ல மனைவி வேணும், எல்லாம். ஆனா இதெல்லாம் கேட்கறது அறிவு அல்ல. எங்க அப்பன் வேணும், எங்க அப்பன் சிவபெருமான் வேணும்னு கேட்டா அவன் வர்றப்ப என்ன வந்துடும்? எல்லாமே வந்துடும். எங்க அப்பன் சிவபெருமான் வேணும்னு கேட்டா எல்லாமே வந்துடும். மாமா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், மாமா இருக்காரு, நம்ம தாய் மாமா இருக்காரு, பயங்கர சொத்து. மாமா இருக்காரு, மாமாவுக்கு பயங்கர சொத்து. அரசியல்வாதி, அரசியல்வாதி, எல்லா இடத்துலயும் அரசியல் செல்வாக்கு, பிரைம் மினிஸ்டரையே பாக்குற அளவுக்கு செல்வாக்கு தாய் மாமா. நான் சொல்றேன் தாய் மாமா. தாய் மாமாவுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு, சொத்து, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஐயா சிவாஜி ஐயா மியூட் பண்ணீங்கன்னா அது சத்தம் கேக்குதுங்க சுவாமி, அதனாலதான். சிவாஜி ஐயா சுவாமி ஐயா, நல்லது. மியூட் பண்ண, அது ஏதோ அன்மியூட் பண்ணீங்கன்னா எல்லா சத்தமும் கேக்குது, அதுதான். ரைட். இப்போ எங்க விட்டோம்? தாய் மாமா பொண்ணு தானே. தாய் மாமா வந்து சரியான அரசியல்வாதி, எல்லா அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி. சொத்து பாத்தீங்கன்னா அடி தூளா கிடக்கு. இதுல என்ன, தாய் மாமாவோட பொண்ணு அதை விட அட்டகாசமா இருக்கு, அழகும் அட்டகாசமா இருக்கு. இப்ப தாய் மாமா வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேக்குறாரு. பொண்ணுக்கு வரதட்சணையா என்ன வேணும்னு கேக்குறாரு. வரதட்சணையா என்ன வேணும்னு கேக்குறாரு. இந்த பையன் தெளிவா என்ன பண்ணிட்டான், மாமா கட்டண புடவையோட உங்க பொண்ணை அனுப்பிச்சா மட்டும் போதும், எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லைன்ட்டான். தாய் மாமாவுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான், தாய் மாமாவுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான்.
நீங்க கட்டண புடவையோட அனுப்புங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நேக்கா சொன்ன உடனே தாய் மாமா மகிழ்ந்து போய் பிள்ளைய கட்டி கொடுத்தா எல்லா சொத்தும் யாருக்கு வந்துருச்சு? இப்போ பையனுக்கு வந்துருச்சு. எல்லா அரசியல் படமும் யாருக்கு வந்துருச்சு? பையனுக்கு வந்துருச்சு. பொண்ணு மட்டும் வந்தா போதும், பொண்ணோட சேர்ந்து அரசியல் பலமும் செல்வாக்கும் அழகும் நல்ல குடித்தனமும் மனை வாழ்க்கையும் எல்லாம் வருவது போல சிவபெருமான் ஒருவனை வீட்டுல அழைச்சோம்னா பொன்னும் மெய்ப்பொருளும் எல்லாம் தரும், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே அபிராமி கடைக்கண்களே. படிக்கலாமா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எங்க அம்மா அபிராமியும் வந்துட்டான். இன்னைக்கு அவதானே வரணும், இன்னைக்கு தை அமாவாசைன்னா எங்க அம்மா தானே வரணும். அதனால இன்னொரு விஷயம், இன்னைக்கு நாங்க அடியாரெல்லாம் சேர்ந்து மதியம் 1 to 2 அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணணுங்க ஐயா. ஆக இந்த ஒரு செய்தி என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, இறைவனுடைய அருள் என்பது கொள்கலனுடையது. கொள்கலனை விவரிக்கிறதுக்கு பேரு தான் ஆன்மீகம். அந்த கொள்கலன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்கள் மேலையும் நாம சிவ அன்ப, அதனால சிவத்தை அன்பு செஞ்சா போதும், உலகத்துல உள்ள எல்லா பொருள்களையும் அன்பு செய்ததுக்கு சமம். அது என்னங்க சிவத்தை அன்பு செய்தா அது எப்படிங்க எல்லா பொருளுக்கும் அன்பு செஞ்சதுக்கு சமம்னு சொன்னதுக்காகத்தான் நமச்சிவாய மந்திரத்தை எடுத்தோம். இந்த நமச்சிவாய மந்திரத்துல எல்லாமே இருப்பது போல எனக்கு தெரிஞ்சுக்கிச்சா. இப்ப நமச்சிவாய மந்திரம் சொல்றப்போ, டேய் ஏன் மந்திரம்டா, இது ஏன் மந்திரம், எனக்கு நான் வைக்கிற மந்திரம், எங்க கொள்ளு தாத்தாவுக்கு சொல்ற வாழ்த்து, எங்க வீட்டுல இருக்க வீடு நல்லா இருக்கணும், ஒரே வார்த்தையில வந்தா கிளவி. யாரு கிளவி? அவ்வை பாட்டி வந்தா எல்லாரும் வாழ்க 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 என்னென்னமோ அடுக்குனாங்க. வந்தா வரப்பு உயர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி என்னடா வந்தா கிளவி வந்தா நிறைய பாடுவான்னு நினைச்சேன். மன்னனை பார்த்து வரப்பு உயரன்னு சொல்லிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொன்னேன். அப்பதான் சுவாமி சொல்றாங்க, வரப்பு உயர்ந்தால் வரப்பினுடைய நீர்மட்டம் உயரும், நீர்மட்டம் உயர்ந்தா நெல் உயரும், நெல் உயர்ந்தா குடிகள் உயர்வார்கள், குடிகள் உயர்ந்தா கோன் உயர்வான், அது ஒண்ணு உயர்ந்தா போதும் எல்லாமே வந்துடும். அப்படின்றது போல இந்த நமச்சிவாயன்ற மந்திரத்துல எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப நீங்க மனசு கால மடக்கி வீட்டுல உட்காந்து ஏதோ ஒரு திசையில ஏதோ ஒண்ணு நினைச்சு நமச்சிவாயன்னு நீங்க சொன்ன, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. கேட்கறதுக்கு டாலரை வச்சுக்கிட்டு எல்லா ஊருக்கும் போலாம், தெரியும்ல. யூஎஸ் டாலரை வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில சமயம் இந்தியன் நோட்டு வந்து சில இடத்துல செல்லாது, இந்தியால மட்டும்தான் செல்லும். அது மாதிரி இந்த நமச்சிவாய மந்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம். இந்த யூஎஸ் டாலரை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு தான் போக முடியும். திடீர்னு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யூஎஸ் டாலர் எடுத்துட்டு போக முடியுமா? இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா சுத்தலாம், எங்க யூஎஸ் டாலரை வச்சுட்டு சுத்தலாம். உயிர் போயிடுச்சு, யூஎஸ் டாலரை கொண்டு போக முடியுமா? கொண்டு முடியும். ஆனா இந்த நமச்சிவாய மந்திரம் உயிர் போனதுக்கு அப்புறமும் கொண்டு போகலாம். எங்க மேலையும் கொண்டு போய் இந்தாயா நமச்சிவாய மந்திரம் எனக்கு வேணையா, எனக்கு இதெல்லாம் வேணையா அப்படின்னு போட்டு அங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இம்மையிலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அம்மையிலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், மறுமையிலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஒரே மந்திரம் நமச்சிவாய மந்திரம். இதுல என்ன கேட்கலாம் நமச்சிவாய மந்திரத்துல? அங்கமே வைரமே, இது என்ன நமச்சிவாய மந்திரம், என்ன நமச்சிவாய மந்திரம் கேட்கலாம் அப்படின்னா, நமச்சிவாய மந்திரத்துல என்ன கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனா என்ன கேட்கறது சிறப்பு அப்படின்னா, தாய் மாமாவோட நீங்க நமச்சிவாய மந்திரத்தை தாய் மாமா பொண்ணு கேட்கணுமான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அதுக்காக தாய் மாமா பொண்ணுதான் வாங்கணும்னு சொல்லி நினைச்சுக்காது. உங்களுக்கு புரியுது. நமச்சிவாய மந்திரத்தை வச்சு நமச்சிவாயத்தையே வாங்கிட வேண்டியதான். வாங்கிட்டோம்னா நம்ம தான் கில்லாடி.
இன்மை மறுமை. புரிஞ்சுதுங்களா? சிவத்தினுடைய இந்த மாதிரி மந்திரம் எங்கேயாவது இருக்கா? தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த சமயத்துக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உலகத்திலேயே இது போன்ற சிறந்த சமயம் எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே இல்ல, அண்ட சராசரத்துக்கு வேணா போய்க்கங்க, இந்த மாதிரி சமயம் எங்கேயுமே கிடையாது. மந்திரத்திலேயே நாக் அவுட், மந்திரத்திலேயே அத்தனை பேரையும் நாக் அவுட் பண்ணிட்டோம். மந்திரத்துல அந்த நமச்சிவாயன்ற ஏதாவது வேற யாராவது பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். பொருள் சொல்லுங்க. இதுல நாராயணாய அப்படின்ற இடத்துல ராவ எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். ராவ எடுத்துட்டோம் அப்படின்னா நாயனாயன், நாராயணன்னா தலைவன் அர்த்தம், தலைவன் தான் அர்த்தம். நாராயணனுக்கு அர்த்தம் தலைவன் தான். ராவ எடுத்த நாயனாய அடிமையாயிருவோம். ஆனா நமச்சிவாய மந்திரத்துல சில பேர் சொல்லுவாங்க, இப்ப ராமநாமத்தை சொல்றதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ரா என்ற எழுத்து நாராயணாயிலையும் மா என்ற எழுத்து நமச்சிவாயத்திலையும். எங்க நமச்சிவாயத்துல மாவட்டத்தையும் வச்சுக்கோ, நசிவயன்னு வரும். நசிவயன்னு வந்தா கூட அது என்னதான் இருக்கு? மங்களம் தான், மங்களம் தான். நம போடுங்க, அதுவும் மங்களம் தான். சிவ போடுங்க, அதுவும் மங்களம் தான். யா போடுங்க, அதுவும் மங்களம் தான். என்னங்க நம மங்களம்ட்டீங்கன்னா, யாரெல்லாம் பொருள் தேடுறாங்களோ பொருள் கொடுத்தா அவங்களுக்கு அதான் வேணும். எனக்கு பொருள் கேட்கிறேன், நான் எனக்கு காரு வேணும், டிவி வேணும், எனக்கு பிறந்ததுல இருந்து சாமி கிட்ட போய் அதையே கேட்டுட்டு இருக்கேன்னா அவனுக்கு நம என்பது மங்களம் தான். யாருக்கு நம அமங்கலம்? சிவபெருமான தேடி போறவங்களுக்கு பொருள் தேவையில்லை, அவங்களுக்கு தான். ஆனா நம என்பது தனியா பொருள் வேணும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்குன்னு சொல்வது போல பொருள் கண்டிப்பா வேணும். பொருள் மூலமா தான் அந்த உடம்பையே இந்த உலகத்தையே ஸ்டார்ட் பண்றோம். சரி, ஓகே. இப்ப நம்ம வருவோமா? பாத்தீங்களா, மோடி மஸ்தான் வித்தை ஆகி போச்சா? மோடி மஸ்தான் வித்தை தானே. கடைசி வரைக்கும் 10வது பாட்டுக்கு நம்ம போகவே மாட்டோம். அப்படியே புலி வருது கீரி பாம்பு சண்டை போறோம் கடைசி வரைக்கும் நம்ம 10வது பாட்டுக்குள்ள என்ட்ரியே ஆக மாட்டோம். 10வது பாட்டை முடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்ல. நல்லா கவனிங்க. எனக்கு ஐயா மகேஷ் ஐயா சுவாமி, ஐயா சுவாமி கேட்கல ஐயா ஏதோ முயற்சி செய்யறாங்க. 10வது பாட்டு அடுத்த வாரம் வீடியோ கால் ஆஃப் பண்ணி பாத்தீங்கன்னா மைக் கொஞ்சம் தெளிவா கேட்கும். நெட்வொர்க் ப்ராப்ளம். இப்ப கேக்குதுங்களா? வந்து எனக்கு இப்ப கேக்குதுங்களா? நீங்க நமச்சிவாய அந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொன்னீங்க பாருங்க, இது போதையா 10வது பாட்டு நம்ம அடுத்த வகுப்போட கேட்டுக்கலாம். நமச்சிவாய். அதுதான் இப்ப இந்த என்னுடைய எண்ணம் வந்து திருவாசகத்தை மனப்பாடம் பண்ண வைக்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. சிவபெருமான நீங்க மனப்பாடம் பண்ணு. ஏன் நான் ஏற்கனவே சொன்ன தாய்மாமா பொண்ணுதான். நான் ஏற்கனவே சொன்ன சிவபெருமான மனப்பாடம் பண்ணிட்டா திருவாசகம் வந்துட போகுது, திருக்கோவையாரும் வந்துட போகுது, 12 திருமுறையும் வந்துட போகுது. இது எதுக்கு தனியா எதோ மனப்பாடம் பண்ணிக்கிட்டு? தேவையே இல்லை. சிவபெருமான மனப்பாடம் பண்ணா போதும், எல்லாம் வந்துடும். நல்லனை எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களை போல எல்லாத்தையும் தரவல்லது நமச்சிவாய மந்திரம் தான். அந்த எண்ணத்தை நம்ம சரி இப்போ உள்ள வருவோம். இப்போ அருள் நாம் நிறைய வேண்டும் அப்படின்னா நல்லா கவனிச்சோங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, நாம போய் அல்றதை விட அவங்களா பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? நாம போய் எடுத்தா கம்மியா வரும், சாமி கொடுத்தா நிறைய வரும். நானே சொல்றேன்னா, உங்களுடைய அருள் பாத்திரம் எவ்வளவு பெருசுன்னு கேட்கிறேன். சாமி அருள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. எங்க ஊர்ல எல்லாம் சித்திரை திருவிழால வெளியில இது ஊத்துவாங்க, அது பேர் என்ன, அந்த மோர் ஊத்துவாங்க. மோர் ஊத்துவாங்க. இப்ப எல்லாம் ரசனா ஊத்துறாங்க, பாயாசம் ஊத்துறாங்க, என்னென்னமோ ஊத்துறாங்க. அது அந்த காலத்துல மோர் மட்டும்தான் ஊத்துவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், போறப்பவே ஒரு 2 லிட்டர் மெரிண்டா பாட்டில், பெரிய பாட்டிலா கொண்டு போவோம். ஏன்னா அப்பதான் நிறைய வாங்கிட்டு வர முடியும். அது அவங்க ஊத்துறது நிறைய வாங்க முடியும். பாட்டிலா 2 லிட்டரா எடுத்துட்டு போய் வாங்குவோம். அது போல இறைவன் அருளை தர்றதுக்கு ரெடியா இருக்காரு. உங்க அருள் பாத்திரத்தோட சைஸ் என்னன்னு கேட்கிறேன். உங்க அருள் பாத்திரத்தோட சைஸ் என்ன சைஸ் தெரியல சாமி, எங்களுக்கு எப்படியா தெரியும்? நீ தான் சொல்லணும். சைஸ் எப்படி கால்குலேட் பண்றது? 30 இந்த ஷர்ட் சைஸ் வந்து 38, 42, 44 சைஸ் இருக்கிற மாதிரி நம்மளுடைய அருள் பாத்திரத்துக்கு என்ன சைஸ் அப்படின்னு கணக்கு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? அருள் பாத்திரத்துக்கு நாம யார லவ் பண்றோம்,
நம்ம யாரு அன்பு செய்யறோன்றதுல. நான் என்ன மட்டும் அன்பு செஞ்சேன்னா என் உடம்பளவுக்கு தான் அருள் பாத்திரம். என் குடும்பத்தை நான் அன்பு பண்றேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அருள் பாத்திரம் குடும்ப அளவுக்கு விஸ்தரிச்சு. என்னுடைய அருள் பாத்திரம் நான் இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய, எனக்கு வந்து நிறைய 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் நான் லவ் பண்றேன், எல்லாத்தையும் நான் வந்து அன்பு செய்யறேன்னா என்னுடைய அருள் பாத்திரம் பெருசாயிடுச்சு. நான் இல்ல என்னுடைய மக்கள் முழுவதுமா நேசிக்கிறேன். இல்லங்க, மாடு ஒரு சில ஒரு புல்ல பார்த்தாலும் எனக்கு அன்பு வருதுங்க, ஒரு கல்லை பார்த்தாலும் அன்பு வருதுங்க, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தாலும் அன்பு வருதுங்கன்னு சொன்னா உங்க அருள் பாத்திரம் அண்ட சராசரத்தையும் கடந்துருச்சு. அம்மா போட்டாங்க அண்ட சராசரத்தையும் கடந்துருச்சுன்னா அவனுடைய அருள் முழுசா நிறையும். நல்லா கவனிங்க, சிவபெருமானும் அண்ட சராசரத்துல அருளை நிறைஞ்சிருக்கான். நீங்களும் அண்ட சராசர அளவுக்கு பாத்திரத்தை நினைச்ச உடனே அவனும் அண்ட சராசர அளவுக்கு அருள் நினைச்சிருவான். இப்போ நீங்களும் அண்ட சராசர அருள், அவனும் அண்ட சராசர அருள். இப்ப 2 பேரும் யாரு? சிவம். 2 சிவம். சிவம் சாமி. இதுக்கு பேருதான் சிவமாம் தன்மைன்னு பேரு. இதுக்கு பேரு தான் என்னது? சிவமாம். அப்போ உங்க அன்பினுடைய அளவை பொறுத்து, உங்க அன்பினுடைய அளவை பொறுத்து அருள் நிறையும். அவ்வளவுதான். இதுதான் உங்க அன்பினுடைய சைஸ் என்ன? இப்ப சொல்லுங்க, உங்க அன்பினுடைய சைஸ் என்ன? உங்க அன்பினுடைய சைஸ் அண்ட சராசரம். அண்ட சராசரத்தையும் அன்பு செய்ய கத்துக்கிட்டோம். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருள்கள்லையும் உயிரற்ற பொருள், உயிர் பொருள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, சின்னது, இது வந்து இது வந்து நாய், இது வந்து புல்லு, இது பூண்டு, இது பறவை, இது பாம்பு என்று சொல்லக்கூடிய அத்தனை உயிர்களும் அத்தனை அந்த உயிரற்ற பொருள்கள் மேலையும் அன்பு செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா ஒண்ணும் இல்ல சாமி, நீங்களும் சிவமும் ஒண்ணு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முதல்ல சிவபெருமான வர சொன்னோமா, சிவம் மறந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அன்பு செய்ய ஆரம்பி. அன்பவுண்டட் என்ன சொல்லுவாங்க? அல்லது அன்லிமிட்டெட் லவ்வா, அது என்னமோ சொல்லுவாங்களே, எங்க ஐயா வருதுன்னா புரியல. ஆமா ஐயா, எங்க ஐயா எல்லாத்தையும் அன்பு செலுத்த முடியும்? நம்ம சொல்றது இல்ல வரும். இப்போ எல்லாத்தையும் அன்பு செய்யலங்க சாமி. உண்மை இல்ல, இப்படி வச்சுக்குவோம் சாமி, எனக்கு எல்லாருமே அன்பு செய்ய முடியும். அந்த எத்தாண்டு வீட்டுக்காரங்க பாருங்க, அவனை பார்த்தா மட்டும் எனக்கு அடிக்கடி 10 எரியுது சாமி, என்னன்னே தெரியல. எல்லாத்தையும் அன்பு செய்ய முடியுது. எங்க மாமனாரை பார்த்தா மட்டும் ஏதாச்சும் பண்ணணும் போல தோணுது சாமி அப்படின்னு தோணுதுன்னு வச்சுங்களேன். எனக்கு இல்ல, உடனே எனக்கு ஆனாங்கன்னா மாமனார் இருக்கிறாங்க, எனக்கு இல்ல அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லாரையும் அன்பு செய்யணும். அப்போ சிவபெருமான் மேல அன்பு செஞ்சிருக்கேன். சிம்பிள். உங்களுக்கு ஒரு சில பேர்ல அன்பு செலுத்த முடியல, அண்ட சராசரத்துக்கு அன்பு எனக்கு வரமாட்டேங்குதுன்னா சிவபெருமான் மேல அன்பு செய்ய ஆரம்பிங்க. அவன் என்ன பண்ணுவான்? இங்க கவனிங்க, இப்படி டார்ச்லைட் எடுத்தா சிவபெருமான், அவன் இப்படி டார்ச்லைட் அடிச்சுப்பாங்க மேல, எல்லாரையும் அன்பு செய்ய வச்சிருவான். நீங்க அவனை அன்பு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அவன் எல்லாத்தையும் அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவான். அன்பும் சிவமும் வேறென்பர் அறிவிலார், அன்பே சிவமாய் யாரும் இருப்பதை யாரும் அறிவியல். மன்னிக்கல, எனக்கு அந்த வார்த்தை டக்குன்னு வர மாட்டேங்குது. அப்போ இதுதான் சாமி உண்மை. உங்க அன்பினுடைய அகலம் அருளை பெறுவதற்கான கொள்கை. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவம் என்று ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாகி அமர்ந்திருந்தாரே. போடு, எங்க அடியார்கள்லாம் அப்படித்தான். எங்கெல்லாம் நான் ஸ்டக் ஆகுறேன்னா உடனே தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த தைரியத்துலதான் உள்ளயன் வருவேன். சரி, அப்போ உங்க அன்பினுடைய அளவு அருளை பெறுவதற்கான அளவு. இதான் சொல்லு, இதுதான் அருள் பத்து சொல்லு. அப்போ அன்பு செய்ய கத்துக்கொள்ளுங்க. அன்பு செய்ய முடியலையா, சிவத்திடம் அன்பு செய்யுங்க முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், தன்னால வந்துடும். சரி, இப்ப 7வது பாட்டு. மெய்யனே விகிர்தா மேருவே வெல்லா மேவலர் புறங்கள் மூன்றரித்த கையனே காலார் காலனை காய்ந்த கடுந்தலர் பிளம்பன்ன மேனி செய்யனே செல்வ திருப்புறந்துறையில் சிறு திருமலர் பொருந்தம் மேவிய சீர் ஐயனே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றார். இதுதான் இந்த பாட்டு. அப்போ சுவாமி சிவபெருமான் எப்படி இருக்கான்? மெய்யனாகவும் விகிர்தனாகவும் இருக்கான். மெய்யன் அர்த்தம்? மெய்யானது மெய் என்றால் என்ன? நீங்கதான் நிலையானதுங்க ஐயா, நிலையானது. மெய்யினா நிலையானதுங்க ஐயா. என்ன எங்க அடியார்கள் அது ஒரே பால்ல
இல்ல, மெய் என்றால் என்ன தெரியல, அல்லியம்மா ரெக்கோ ஆகுது. சரி, ஏதோ சொல்றாங்க, டைப் பண்ணுங்க சுவாமி, டைப் பண்ணி அனுப்புங்க. அப்போ மெய்னா மாறாத பொருள் தான் மெய். எந்த பொருள் மாற்றம் அடையாதோ அது பேர் மெய். அப்போ இந்த உடம்புக்கு பேர் என்ன சொல்றோம்? மெய் என்று மேனியை யார் சொன்னது, வாழ்வே மாயம். அந்த பாட்டுல ஒரு வார்த்தை வரும், மெய் என்று மேனியை யார் சொன்னது. இந்த மேனிக்கு போர் மெய்யா? இதுவா நிரந்தரமா இருக்க போகுது? இதுக்கு போய் மெய்யன்னு பேர் வச்சிருக்காங்களேன்னு கேட்டா, இந்த விளக்கமாறு தூக்கிட்டு போறவனை பார்த்து ஏ தம்பி விளக்கமாறு அப்படின்னு சொல்ற மாதிரி, கீரைய தலையில சுமந்துட்டு போறவன ஏ கீரைக்காரா அப்படின்னு சொல்ற மாதிரி, உள்ளுக்குள்ள மெய்யாகிய சிவபெருமான சுமந்து இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் மெய். இந்த உடம்பு மெய் எப்போ? உள்ள சிவம் இருந்தா மெய். சிவம் இல்லாட்டி இது பொய், இது தூக்கி எரிக்க வேண்டியதுதான். அப்போ மெய் அப்படிங்கிறது என்னன்னா மாறாத பொருள்னு அர்த்தம். சிவம் மாறாத பொருளா இருக்கான். நல்லா கவனிங்க. ஒரு வாத்தியார்னா எப்படி கிளாஸ் எடுக்கணும்? வாத்தியார்னா எப்படி கிளாஸ் எடுக்கணுங்க? எல்லாருக்கும் பொதுவா எடுக்கணும், புரியுற மாதிரி கிளாஸ் எடுக்கணும். முதல்ல புரியுற மாதிரி எடுக்கணுங்க ஐயா. பாடம் எடுக்கணுங்க. நான் நினைச்ச பதில் கூட நீங்க வரமாட்டீங்க, ஏன்னா நான் நினைச்சது வேற. நல்லா கவனிங்க. ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறாரு, சூப்பரா கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனா கடைசி பெஞ்சில உட்கார்ந்து என்ன பண்ணிடுவான்? தூங்கிடுவாங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாடம் எடுக்கணும். இல்ல, நல்லா புரியுற மாதிரி தான் பாடம் எடுக்கிறாரு. செம்மையா பாடம் எடுக்கிறாரு, அட்டகாசமா பாடம் எடுக்கிறாரு. போட்டு பிபிடி போடுறாரு, கிராபிக்ஸ் காட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா கடைசியில் இருக்கிற பையன் என்ன பண்றான்? தூங்கிடுறான். எல்லாம் கவனிங்க, யாரும் மியூட் பண்ண வேணாம், பதில் சொல்ல வேணாம். பையன் தூங்கிடுறான். இந்த வாத்தியார் எப்படி கிளாஸ் எடுத்திருக்கணும்? இந்த வாத்தியார் என்ன பண்ணும்? அடிக்கடி ஒரே இடத்துல நிக்காம என்ன பண்ணும்? நடந்து போய் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவன போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து கிளாஸ் எடுக்கணும். இல்ல, அப்படி கிளாஸ் எடுத்து என்ன பண்ண மாட்டான். அடிக்கடி அதான பண்ணலாம். என்னங்க ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னங்க விட்டுரு கவனிங்க, என்னங்க வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அடிக்கடி உங்களை அடியன் தட்டிக்கிட்டே இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? தட்டிக்கிட்டே இருக்கேன் தம்பி. போயிடுச்சுங்க ஐயா. சாமி, இதுதான் ரீசன்ங்கிற தெரியாம போயிடுச்சு. நீங்க பாக்குறதுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சோம். இல்ல பாக்குறதுக்காக சும்மா நான் பாக்குறதுக்காகத்தான் நான் சொன்னேன் தவிர. ஐயா அப்படி கூப்பிடலன்னா தூங்கிடுவோங்கய்யா நாங்களும், அதனாலதான் அப்பப்ப. அப்படி இல்ல. அப்போ ஒரு வாத்தியார் ஒரே இடத்துல நிக்க கூடாது, மாறாம நின்னாதான் சொல்ல முடியும். நல்லா கவனிங்க, முக்கியமான வார்த்தை. இந்த வாத்தியார் அந்த வகுப்புக்குள்ளே நிக்கணும், மாறக்கூடாது. பக்கத்து வகுப்புக்கு போக கூடாது. இல்ல, பக்கத்து வகுப்புக்கு போனா பாடம் கட்டு போயிடும். அந்த வகுப்பு. ஆனா அந்த வகுப்புக்குள்ள என்ன பண்ணணும்? ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே கிளாஸ் எடுக்கணும். இல்ல, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே கிளாஸ் எடுக்கணும். அப்பதான் அந்த பையன் எல்லாம் கவனிக்க முடியும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக முடியும். அது போல இறைவன் மாறாத பொருளா உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? நல்லவன் தான். இப்ப நல்லவன் தாங்க, ஆனா எங்கேயும் வரமாட்டான், உப்புக்கு சம்மாடியா உட்காந்துக்குருவாங்க அப்படின்னா அவனால பிரயோஜனம் இருக்கா? அவன் நல்லவன், அவன்கிட்ட இல்லாத தன்மையே கிடையாது, அவன் சூப்பருங்க அப்படின்றான். ஆனா அவன் எங்கேயுமே வரமாட்டான், அங்கேயே தான் உட்காந்துக்குருவான், சப்பக்கட்டின்னு உட்காந்துக்குருவான்னா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அவன் நல்லவனாவும் இருக்கணும், அவன் ஒரே கான்செப்ட்ல நிக்கிறவனா இருக்கணும், ஆனா அந்த கான்செப்டை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றவனாவும் இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் வேணும். அவன் ஒரே அது மெய்யன்னா எல்லா ஆன்மாக்கள்லையும் அவன் நிலைச்சிருக்கான், அதே சமயத்துல விகிர்தனாவும் இருக்கான். விகிர்தன் என்ன அர்த்தம்? மாறிக்கொண்டு இருக்கான் எல்லாத்துட்டையும். இங்க உட்கார்ந்து இருக்கவன் ஆனந்தா இருக்கான், அங்க எத்தாப் நிக்கிறவன் எங்க நடராஜன் ஐயாவும் இருக்கான். இப்படி மாறி 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 இருக்கான், அப்படியும் இருக்கான். அப்போ மெய்யனாக இருப்பது என்பது எதுக்காக? நிலைப்பு தன்மை தருவதற்காக. விகிர்தனாக இருப்பது எதற்காக? டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக. டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணணும், அதே சமயத்துல அவன் என்ன பண்ணும்? இப்படி வச்சுக்கலாமா, அவன் அரசாங்க உத்தியோகத்துல, அரசாங்க உத்தியோகம் தான் மெய்யன்,
அவன் அரசாங்க உத்தியோகத்திலும் இருக்கணும், சாயங்காலம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடும் போடணும். அவன் அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா யூஸா இல்ல. சாப்பாடு மட்டும் தான் போடுறான். ஆனா அவனுக்கு காசு எப்படி வரும்னே தெரியாது. அது போல இறைவன் மெய்யனாகவும் இருக்கா, விகிருதனாகவும் இருக்கா. மெய்யனாக இருப்பது நம்மை, விகிருதனாக இருக்கக்கூடிய நம்மை மெய்ப்பொருளாக மாற்றுவது. மேருவே வில்லா மூவரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றோம். 7வது பாட்டுல முக்கியமான வார்த்தை என்னன்னா, முப்புறங்கள் எரித்தான் சிவபெருமான். இந்த முப்புறங்களை எப்ப எரிப்பான் அப்படின்னா, முப்புறங்கள் என்ன நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு, அதெல்லாம் ஒரு அரக்கர்கள் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுச்சு, அதை எரிச்சான். எதுக்கு எப்ப எரிச்சான்? நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சாமி கிட்ட போய் சொன்ன உடனே எரிச்சான். எப்ப எரிப்பான்னா, சிவபெருமானுடைய தொண்டை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடைய தொல்லைகளை ஒழிப்பவனாக சிவபெருமான் இருப்பான். அவன் வேலையை நாம பார்த்தா நம்ம வேலைய அவன் பார்ப்பான். அவன் வேலை என்ன? சிவபெருமான் வேலை என்ன? சிவபெருமான் வேலை என்ன? தன் கடன் அடியணியும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடைப்பது. சிவபெருமானுடைய வேலை என்ன? அருமை அருமை அருமை. சிவபெருமானுடைய வேலை என்ன? நம்முடைய மும்மலங்களை அகற்றுதல். மும்மலங்களை அகற்றுதல். நாம போய் மும்மலங்களை அகற்ற முடியுமா என்ன? அவன் அகற்றுவான். சிவபெருமானுடைய வேலை நம்ம செய்யணும்ல. நம்ம வேலை நம்ம செஞ்சா நம்மளுடைய மும்மலம் அகற்றும். சிவபெருமானுடைய வேலை என்னன்னா உயிருக்கு உபகாரம் செய்தல். அவ்வளவு. சிவபெருமானுடைய வேலை உயிருக்கு உபகாரம் செய்தல். நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு சிறப்போடு அடிய நிறைவு செய்ய போறேன். அவ்வளவுதான். நிறைவு செய்ய போறேன். இன்னைக்கு நம்ம 7வது 8வது பாட்டு கூட போகல. எனக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் சொன்னது நிறைவு எனக்கு இருக்காது. போதும். எனக்கு என்னன்னா முக்கியமான செய்தி, நமச்சிவாய மந்திரம் போல சிறந்த மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். எல்லாத்துக்கும் அது சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் வந்தாலும் நீங்க குரல் பதிவா என்கிட்ட கேளுங்க. அடியன் அதற்கு முடிந்த அளவுல விளக்கம் தரேன். என்னால முடிந்த அளவுக்கு. சரி, முடிச்சுக்கலாம். இப்ப முக்கியமான செய்தி, நமச்சிவாய மந்திரம் அப்படின்ற மந்திரத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க, எங்க தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காரு, நாய் இருக்கு, பேய் இருக்கு, குதிரை இருக்கு, கழுதை இருக்கு, மண் இருக்கு, மரம் இருக்கு, மட்டை இருக்கு, புழு இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கிற ஒரே மந்திரம் நமச்சிவாய மந்திரம் தான். சரி, புரிஞ்சுச்சு. இது நம்மளுடைய சமயத்துடைய சிறப்பு. நம்மளுடைய சமயத்துடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? சைவ சமயம் சிவபெருமானை தலைவனாக கொண்ட சைவ சமயத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? நீ என்ன வணங்குனாதான் உனக்கு நான் வந்து அருள் செய்வேன்னு சொல்றது இல்லை. நீ என்னைய வணங்குனாதான் உனக்கு அருள் செய்வேன்னு எல்லா சமயமும் சொல்லுது. எல்லா சமயம். நீ வணங்குறியா? வந்து அருள் செய்வேன். இல்லையா உன்னை நரகத்துல போடுவேன்னு. என்னை வணங்கலைன்னா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க யாரெல்லாம் உயிருக்கு உபகாரம் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் அவன் வேற நாத்திகம் பேசுறவனா இருக்கலாம், அவன் அமெரிக்காக்காரனா இருக்கலாம், அவன் ஐரோப்பாக்காரனா இருக்கலாம், அவனுக்கு சிவம்னா யாருன்னே தெரியாதவனா இருக்கலாம். ஆனா அப்பேற்பட்டவனுக்கும் எந்த ஒரு ஆன்மா அடுத்த ஆன்மாவுக்கு உயிருக்கு உபகாரம் செய்கின்றதோ அந்த ஆன்மாவுக்கு அருள் செய்வதற்காக அவருடைய வாசலிலே வந்து நிற்கக்கூடியவன் இறைவன். ஆன்மாவுக்கு உபகாரம் செய்யாம 1000 கோடி அர்ச்சனை பண்ணாலும், குடங்குடமா பாலூத்தினாலும், பாயாசமா வச்சாலும், அடப்போட பைத்தியக்காரா அப்படின்ட்டு, நீ எப்பயுமே ஃபேக்குன்னு எனக்கு தெரியும்டா, நீ எப்பயும் ஃபேக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்? அந்த வாசலை கடந்து செல்கின்றவன் சிவபெருமான். சிவபெருமானை நீங்கள் வணங்காவிட்டாலும் அவனுடைய பாகமாக விளங்குகின்ற அன்பு ஒரு துளியேனும் உங்களுடைய மனதிலே துளிர்த்தால் அங்கே வந்தேன் என்று அருள் செய்கின்ற ஆற்றல் உடையவன் சிவபெருமான். இப்படி ஒருத்தர் எங்கேயாவது பாத்துறீங்களா? அவனை நீங்க வழிபாடு செய்ய தேவையில்லை, அவனை வாழ்த்த தேவையில்லை, அவனுக்கு வளர தேவையில்லை, பூசணை தேவையில்லை. மக்கள் தொண்டே மகேசனுக்கு தொண்டு செஞ்சா இந்த ஒரு செய்திக்கு எல்லாரும் அட்டென்ஷனா கவனிக்கணும். கவனிச்சிட்டீங்கன்னா இந்த இன்னைக்கு அமர்வு அட்டகாசம் முடிஞ்சது. ஒரு முகட்ட 3 நிமிஷம் தான், அதோட முடிக்கிறோம். 3 நிமிஷத்தோட முடிக்கிறோம். மகேசனுக்கு செய்கின்ற தொண்டு மகேசனுக்கு போகுமான்னு தெரியாது. நீங்க மகேசனுக்கு செய்யற தொண்டு மகேசனுக்கு போகுமான்னு தெரியாது. ஆனா மக்களுக்கு செய்கின்ற தொண்டு மகேசனுக்கு தான் போகும். நான் பேசுறேன்,
இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? நான் எப்படி நம்புறது? நான் எப்படி நம்புறது? அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு சிவபெருமான்கிட்ட போய் சேரும். சிவபெருமானுக்கு செய்யற தொண்டு சிவபெருமானுக்கு சேருமான்னு தெரியாது. என்னையா புது கூத்தா இருக்கு? இது என்ன புது கூத்தா? சிவபெருமானுக்கு செய்யற தொண்டு சிவபெருமானுக்கு போய் சேருமா சேராதான்னு தெரியாது. இப்போ இப்படி வச்சுக்குவோமா, எல்லாரும் கவனிங்க. நான் ஒரு லெட்டர் போடுறேன், லெட்டர் பாக்ஸ்ல போட்டுட்டேன். இது உங்களுக்கு வந்து சேருமா சேராதா? நான் லெட்டர் பாக்ஸ்ல போட்டுட்டேன் ஒரு லெட்டர், உங்க பேரு விலாசம் கரெக்டா எழுதி போட்டேன். உங்களுக்கு வந்து சேருமா சேராதா? நான் சேராதுங்கிறேன். என்னடா அது புது கதையா இருக்குன்னா, அந்த லெட்டர் பாக்ஸ் நான் போட்டேன்ல, அந்த லெட்டர் பாக்ஸ டீஆக்டிவேட் பண்ணி பல வருஷம் ஆச்சு. அது எனக்கு தெரியாது. அந்த ஊருக்கு லெட்டர் பாக்ஸ டீஆக்டிவேட், தபால் தந்தி நிலையத்தை எடுத்து பல வருஷம் ஆச்சு. ஆனா அந்த பாக்ஸ் மட்டும் இருக்கு. நான் போற வழியில அதுல போட்டேன். இப்ப அது எங்க கிடக்குது? அந்த பாக்ஸ்லயே தாங்க ஐயா கிடக்கும், வராதுங்க ஐயா. நீங்க என்ன சொன்னீங்க? போகும்னு சொன்னீங்கல்ல, இப்ப போகாம போயிடுச்சா? இப்போ இப்படி வச்சுக்கலாம். நான் இப்ப லெட்டர் வச்சிருக்கேன். கலாவதி அம்மாவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். கணேஷ் ஐயா வர்றாரு, ஐயா அம்மாக்கு இந்த லெட்டரை கொடுத்துருங்க அப்படின்னு கையில கொடுத்துட்டேன். இப்ப அந்த லெட்டர் போகுமா போகாதா? 100% போயிருங்க ஐயா. 100% லெட்டர் போகுமா போகாதா? கணேஷ் யாரு? ஐயா வந்து ஆனந்த் அடியன் வந்து சொன்னேன்னா அது தலைமையில எடுத்துக்கிட்டு அவரு வேற வேலையை பார்க்க மாட்டாரு, வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாரு. அவரு கலாவதி அம்மா வீட்டுக்கு நேரா போய் கொடுத்துட்டு அப்புறம் தான் தண்ணியே குடிப்பாரு. அப்படி அடியவர்கள். அப்போ நல்லா கவனிங்க, அடியவர்கள் கையில கொடுத்தா யாருக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும்? நீங்க சிவபெருமான் கோயில் நினைச்சுக்கிட்டு உள்ள போட்டீங்கல்ல, அது டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் போகலாம். அதுதான் முக்கியம். நான் ஆகாதுன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். நீங்க போய் கோவில்ல அருள் செஞ்சீங்கல்ல, கோயில்ல போய் தொண்டு செஞ்சீங்க, அந்த கோயிலை டீஆக்டிவேட் பண்ணி அவன் எப்பவோ போயிருமா. போடா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெட்டி போயில, இந்த கோயிலுக்கே நான் வரல போடான்ட்டு நான் கோயிலுக்கே வராம டீஆக்டிவேட் பண்ணி என்னைக்கோ போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அடியார டீஆக்டிவேட் பண்ணுவானா? பண்ணவே மாட்டாருங்க ஐயா, பண்ணவே முடியாது. அப்போ அடியார் ஒருவருக்கு செய்கின்ற தொண்டு எங்க போகும்? சிவபெருமானுக்கு போயே தீரும். எடுத்துக்காட்டு என்ன? காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க? வீட்டுக்கார் கொடுத்த 2 மாம்பழத்தை வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்டாங்க. இவன் வந்து என்ன கேட்கிறான்? அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டவன் என்ன கேட்டான்? இன்னொரு பழமும் குடுமான்னு கேட்டான். இன்னொரு பழம் கொடுத்தவன் இந்த அம்மா என்ன சொல்லிருக்கோம்? நம்ம வீட்டு அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? யோ இப்பதாயா ஒரு ஆளுக்கு கொடுத்தேன், நிமிஷாட்டுக்கு தீனி பண்டார மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம வீட்டு அம்மாவா இருந்தா சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க? குடுகுடுன்னு போய் சமயக்கட்டுல போய் நின்று கையை பிசைறாங்க. ஐயோ எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஆசையா கேட்கிறாரே, நான் ஒரு பழத்தை 2 பழம்னா, ஒரு பழம் எனக்கு இன்னொரு பழம் அவருக்கு நினைச்சு என் பழத்தை நான் கொடுத்தேன் சுவாமி. அவர் 2 பழமும் அவர் பழமா இருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் பணம் நினைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அது அவருக்குன்னு நினைச்சிருக்கு வச்சிருப்பாரு போல. அது தெரியாம நான் அப்படி தொண்டு செஞ்சுட்டேனே, அடியாருக்கு கொடுத்துட்டேன்னா இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டாங்க. இப்ப என்ன பண்ணட்டும்னு யோசிச்சாங்க. சிவபெருமான்கிட்ட போய் கேட்கல, எனக்கு பழம் கொடுன்னு கேட்கல, நான் என்ன பண்ணணும்னு யோசிச்ச உடனே ஐயோ இந்த பிள்ளை இப்படி மனசு கஷ்டப்படுது, என்கிட்ட தானே அவருக்கு அந்த பழம் இந்தா வச்சுக்கன்னு ஒரு பழத்தை கொடுத்தாரு. டப்புன்னு நம்ம கையில ஒரு பழம் வந்துருச்சு. இந்த அம்மா அதை பெருசா நினைக்கல. கையில பணம் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்? நம்ம கேட்டவுடனே சாமி பணம் கொடுத்துட்டாரு, நமக்கு அதிசய சக்தி வந்துருச்சுன்னு கும்மாளம் போடுவோம்ல. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? வாங்கின உடனே குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டுக்காரருக்கு கொடுக்குறாங்க. அந்த பயப்புள்ள என்ன பண்ணிருச்சு? கட் பண்ணி சாப்பிட்டுட்டு 2 பழமும் ஒரே மலத்துல தானே வந்துருச்சு, இந்த பழம் மட்டும் தேவாமிர்தமா இருக்கே, இது நான் கொடுத்த பழம் கிடையாது கன்ஃபார்மா நினைச்சுக்கிட்டு, அம்மா புனிதவதிங்கவா சத்தியமா சொல்லு, இந்த 2வது பழம் எங்க வந்துச்சு? இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் கண்டுபிடிச்சிட்டான். சாமி கொடுத்தாரு அப்படின்னு. என்னது சாமி கொடுத்தாங்க? எங்க?
எங்க இன்னொரு பழம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோடனே இப்பதான் அந்த அம்மா சாமி கிடைக்கிறாங்க. முன்னாடி கேட்கல, இப்பதான் சாமி கிடைக்கிறாங்க. அம்மா, ஐயா ஐயா சுவாமி, நான் நாள்தோறும் உன்னை வழிபடுவது உண்மையானால், அடியார்களுக்கு அன்பு செய்வது உண்மையானால், நான் அத்தனை என்னுடைய மொத்த இருப்பும் அடியார்களுக்கே தொண்டு செய்வது உண்மையானால், பரம்பொருளே அந்த பழத்தை எனக்கு அருள்வாயாக என்று என்னுடைய கணவனுடைய அந்த கற்பு நெறியில் நான் நிற்பது உண்மையானால், அந்த கற்பு எனக்கு இந்த பழத்தை தருவாயாக என்று பெருமானிடம் ஒற்றை சொட்டு கண்ணீர் எடுத்த உடனே, மகளே நீ கொடுத்தது ஒரு பழம்தான், ஆனா பழம் என்ன ஆயிடுச்சு? பழத்தை புதைச்சு வச்சா என்ன ஆயிடும்? பழத்தை புதைச்சு வச்சா என்ன ஆயிடும்? முளைக்கும். நாளாக என்ன ஆகும்? பழம் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகுமா? இந்த வருஷம் 50 பழம் கிடைக்கும், அடுத்த வருஷம் வெயிட் பண்ணா 100 பழம் கிடைக்கும் ஐயா, இன்னொரு 50 பழம் எக்ஸ்ட்ரா, அப்படி மல்டிபிளை. அப்ப காலம் நீல என்ன ஆகும்? ஒரு விதை 1000 விதையா ஆயிடுச்சு. அம்மா நீ காலையில சாப்பாடு போட்ட, இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு, நீ கொடுத்த பழம் இங்க 2ஆ மாறிடுச்சு என்ற. அதனால சிவபெருமான் சொன்னாரு, 2வது பழத்தையும் கொடுத்தாரு. லாஜிக் வேணும்ல அவன் கொடுத்ததுக்கு, சிவபெருமான் கொடுத்ததுக்கு லாஜிக் வேணும். ஏன்னா கொடுத்த பழம். அது போல சிவபெருமான் கிட்ட நீங்க ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டுட்டு திரும்பி பார்த்தீங்க, உண்மையான பிக்சட் டெபாசிட்ல போட்டா உங்க அருளை ஒரே ஒரு பழமா போட்டுட்டு நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு தூங்கி எதிர்க்குள்ள அந்த அருள் பல கோடியா பெருகுது. சிவபெருமான்கிட்ட மட்டும் மியூச்சுவல் ஃபண்டு நீங்க போடணும்னா சிவபெருமான்கிட்ட போடுங்க, பெருகிக்கிட்டே இருக்கும். லாஸே ஆகாத மியூச்சுவல் ஃபண்ட் அவன் தான். சரி, அப்ப கொடுத்துட்டாரு, பார்த்தாரு, என்னடா கையில பழம் வந்துருச்சு, இந்த அம்மா சாமி போல, இந்த அம்மா நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு அன்னைக்கு அவர் விலகி போனார். இது காரைக்கிழமையாற்ற நான் ஒரு சுருங்க சொன்ன செய்தி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அடியார்கள் கிட்ட கொடுத்த பொருள் கண்டிப்பா சிவபெருமான் போய் சேருங்க, சிவத்தை அடைந்தே தீரும். மக்கள் தொண்டு தான் மகேசன் தொண்டு. நீங்க மகேசனுக்கு தொண்டு செஞ்சா மகேசனுக்கு அது போகலாம், போகாமலும் இருக்கலாம். ஆனா மக்களுக்கு செய்கின்ற தொண்டு என்பது கண்டிப்பாக சிவபெருமானை சென்று சேரும். அது அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு என்பது சிவத்தை அடைந்தே தரும். அடியார்களுக்கு ஒரு வா சாதம் போட்டீங்கன்னா, எங்க அப்பனுக்கு நீங்க நைவேத்தியம் வாயில ஊட்டி விட்டதுக்கு சமம். ஏதோ ஒரு சிவனடியார்களுக்கு ஒரே ஒரு வேலை அன்னம்பாளிப்பு செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுமே ஆயின், உங்களை போன்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல அருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க யாருமே கிடையாது. நீங்க அருளை இன்வெஸ்ட் பண்ணணும்னா அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யலாம். என்ன பண்ணாங்க ஒண்ணு சொல்லிக்கிறேன் சுவாமி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பெல்லாம் எல்லாரும் நல்லா சாப்பாடுக்கு வழி இல்லாம எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. முகக்குறிப்பிருந்து எந்த உதவியும் செய்யலாம். எந்த உதவி ஐயா, வஸ்திரதானம் நிறைய பெண்களுக்கு நல்ல உடை இல்லை, அது கேட்க முடியாது, பெண்கள்னால அது கேட்க முடியாது. நிறைய பேருக்கு பாக்குற வீட்டுல குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, ஏதாவது என்னால முடிஞ்ச கல்விக்கான 2 நோட்டு புக் வாங்கி கொடுத்து வீட்டுல குழந்தைங்களுக்கு படிக்க வைங்க. இல்ல நேரடியா குழந்தைங்களுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு. ஆனா நம்ம உணவுன்னு சொல்றோம், ஆனா உணவு மட்டும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்மளால எடுத்துக்கிட்டு செய்வோம். நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. காரைக்கால் அம்மையார் கொடுத்தது ஒரு பழம். அந்த மாதிரி நினைச்ச எத்தனை பழம் வச்சிருக்கலாம்? 2 பழத்தையும் தூக்கி வச்சிருக்கலாம்ல, 2 பழத்தையும் தூக்கி கொடுத்துருக்கலாம். ஒரு பழம் தான். ஏன்னா என்னுடைய பழம் கொடுத்துருக்க. உங்களுக்கு என்ன முடியுதோ அதைத்தான் செய்யணும், சக்திக்கு மீறி செய்யக்கூடாது. அதுதான் முக்கியம். நான் அதை வாங்கி இதை வாங்கி கடை வாங்கி செய்யன்னு நம்ம சமயம் சொல்லவே இல்லை. நீ பிரம்மாண்டமா செய்யன்னு சொல்லவே இல்லை. துணி துவைக்கிறவர்னால முடிஞ்சது துணி துவைக்கத்தான் முடியும். அவர் துணி தான் துவைச்சு கொடுத்தார். மண்பாண்டம் செய்யறவர் மண்ணாலான ஓடுதான் கொடுக்க முடியும். அவர் அதை என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இழுத்து கட்டி செய்யணும். நான் பாரு, நான் இந்த திருவாசல் முற்றுதலுக்கு 72 காய்கறி 87 வகை வச்சனும், இது 10,000 பேருக்கு சோறு போட்டேன். யாருக்கு வேணும்? தேவையில்லை. நம்மளால என்ன முடியுமோ, தயிர் சாதமா இருந்தாலும் போதும். அந்த தொண்டு தான் நிலைக்கும். நீங்க இன்னைக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடுவீங்க, நாளைக்கு யாருக்குமே சாப்பாடு போடுவீங்க இல்ல. இன்னைக்கு என்னால 4 பேருக்கு தயிர் சாதம் கொடுக்க முடியுதா, நாளைக்கே 4 தயிர் சாதம் கொடுக்க முடியும், கம்பங்கூழ் கொடுக்க முடியும். எல்லாம் உணவு தானே.
என்னால முடிஞ்சது அதுதான் அப்படின்னு செய்யக்கூடிய தொண்டு தான் கடைசி வரைக்கும் வரும். என்னால செய்ய முடிஞ்ச தொண்டு, இந்த தொண்டை கிளிய கத்த முடியும் அப்படின்னு நினைச்சேன். அது ஒண்ணுதான் செய்ய முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா எனக்கு வேற செய்வதற்கு வேற எதுவுமே இல்லை. என்ன செய்ய முடியும்? நம்மளால நம்ம தொண்டை கிளிய நம்ம அடியார்கள் கிட்ட நம்ம பேச முடியும், எங்க இருந்தாலும் பேச வாய்ப்பு அப்படின்னு நினைச்சனால இன்னைக்கு 389வது அமர்வு போயிட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். அதை எப்படி செய்யணும்? விடாமல் தொடர்ந்து செய்யணும். அதுதான் முக்கியம், அதுதான் தொண்டு. அதை சொல்லி தந்ததுதான் நம்முடைய சமயம். அப்போ சைவ சமயத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்தா நீங்க கோயிலுக்கு போக வேணாம், திருநீர் போட வேணாம், ருத்ராட்சம் போட வேணாம், திருவாசகம் படிக்க வேணாம், 12 திருமுறைகள் படிக்க வேணாம். வாசல்ல எவன் நிற்பான்? நான்முகனும் திருமாலும் காண முடியாத அந்த அடியும் முடியும் உங்க வாசல்ல உங்களுக்கு ஏவல் செய்வதற்காக, உங்களுக்கு பணி செய்வதற்காக வந்து நிற்கும். அப்படின்னா என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்று சொல்லுகின்ற அனைவருக்கும் சேவகனாகவும் அருள்மலை வழங்குகின்ற மன்னனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமயம், ஒரே ஒரு இறைவன் சிவபெருமான் ஒருவனே என்று சொல்லி அவனை தொடர்கின்ற நாமும் அவனுடைய அருள் இன்பத்தை அண்ட சராசரம் வரை பெற்று சிவமாம் தன்மை பெறுவோம். அனைத்து உயிர்களையும் அன்பு செய்வோம், அனைத்து பொருள்களையும் அன்பு செய்வோம், சிவமாம் தன்மை பெறுவோம் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடிகளை போற்றி வணங்கி இந்த அவையை அடிய நிறைவு செய்கின்ற. ஒரே ஒரு மன்னிக்கணும், உள்ள போகல, நாம உள்ள ஒரு வார்த்தையை கூட டச் பண்ணல, நாம அப்படியே வெளியே வந்துட்டோம். ஆனா இது முக்கியமான செய்தி, உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. இதுதான் திருவாசகத்துக்குள்ள இருக்கு, இதுதான் திருவாசகத்துக்குள்ள இருக்கு. ஆனா அது வேற இடத்துல இருக்கு, நாம இங்க சொல்லியிருக்கோம். அதனாலதான் அப்படின்னு நீங்க யாரு என்னடா எல்லாருக்கும் சொல்ற ஒரே கம்ப்ளைண்ட், இந்த படுபாவி திருவாசக சிந்தனைன்னு பேரு வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கவே திருவாசகம் சொல்லாமலே முடிக்கிறானே படுபாவி அப்படின்னு நீ எல்லாரும் சொல்றாங்க. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா திருவாசகத்தினுடைய பொருள் என்பது இதுதான், சிவபெருமான் தான். சிவத்தை நான் உங்களுக்குள்ள நிறைக்கணுமே தவிர திருவாசகத்தை நிறைச்சு எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை. யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி. இல்ல நம்ம அடியாரு சொல்ல மாட்டேன், ஜென்ரலா நான் சொல்றேன். என்னுடைய கருத்து. நான் நீங்களா இருந்தா அப்படிதான் நினைப்பேன். நானே சில சமயம் சில இடத்துக்கு போவேன், என்னடா இதெல்லாம் சொல்லுவாங்க நினைச்சு போறேன். ஆரம்பத்துல அப்படிதாங்க நினைச்சேன். ஐயா என்ன பாட்டு ஒரு பாட்டை இவ்வளவு நாள் நடத்துறாரு அப்படின்னு நினைச்சேங்கய்யா. ஆனா அதோட இது இப்பதாங்க ஐயா புரிஞ்சுது எனக்கு. ஏன் அதை சொல்ல வரீங்க, இதுக்கு எங்களுக்கு என்ன விளங்க வைக்கணுமோ அதை விளங்க வைக்கிறீங்க. அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன். உங்ககிட்ட நான் பேசணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்க திருவாசனை சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு சிவபெருமான கையில கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அதுதானே தவிர எல்லாரும் தவற நினைக்கணும். கண்டிப்பா நம்ம அடுத்த அமர்வுல, நம்ம வெள்ளிக்கிழமை அமர்வுல உள்ள நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் ஆற்றுப்படுத்தி நிறைவு செய்யணும். நிறைவு செய்யும் போது 2 நிமிஷத்துல முடிச்சிடும். திருவாசத்தோட மொத்த உருவமே சிவன் தானங்க ஐயா, அதுதானங்க ஐயா நம்ம கேட்கிறோம். எல்லா அடியாருக்கும் அது வேணும் தாங்க ஐயா நீங்க சொல்றீங்க. அதனால அந்த விளக்கம் வந்து சிவபெருமான் மட்டும் தாங்க ஐயா, எங்களுக்குலாம் அவர் மட்டும் போதுங்க ஐயா. அதுக்காண்டிதான் இது இந்த கிளாஸ் ஐயா. சரி, நன்றிங்க சுவாமி. 3 நிமிஷத்துல முடிக்க போறோம், யாரும் போயிட வேணாம். 3 நிமிஷத்துல முடிக்க போறோம். அம்மா வாழ்த்து பாடம், சுவாமி வாழ்த்து பாடம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி பலம் சுரக்க மன்னன் அரசு செய்க உறவினாது நான்மறை மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனுத்தடியார் திருவடி தமிழை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு வாய்ப்பு, அடியார்கள் ஏதாவது பதிவு செய்யணும், ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா செய்யலாம். உங்களுக்கு 2 நிமிடம் வாய்ப்பு. நீங்க ஏதாவது பேசணும்னா பேசணும். கலாவத்தியம்மா சுவாமி. சொல்றேங்க ஐயா. நான் இன்னைக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. அருளை பெறும் கொள்கலன் ஆன்மா அப்படின்னீங்க. முதல்ல கொள்கலன்னா என்னன்னு முழிச்சேன் நானு. அப்புறம் அது ஒரு பாத்திரம் மாதிரி ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா தான் அருளை பெற கொள்கலன்.
சிவன் மீது அன்பு செலுத்துவது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவது போல அப்படின்னீங்க. எல்லா எழுத்துக்களையும் அடங்குவது போல் சிவன் எல்லா தெய்வங்களிலும் அடங்கி இருக்கிறார். நமச்சிவாய என்ற மந்திரம் எல்லாவற்றையும் இயக்கும் மந்திரம். நமச்சிவாய என்று சொன்னால் எல்லாவற்றையும் அடையலாம். இம்மை மறுமை அம்மை எங்கேயும் நமச்சிவாய மந்திரம் நமக்கு அருள் தரும். மாணிக்க வாசகர் சிவாய நம என பெற்றேன் என்றார். அதுபோல நமச்சிவாய என்றால் நமக்கு எல்லாமும் கிடைக்கும். ஆனால் நமக்கு சிவனே வேண்டும் என்று கேட்டு அழைத்தால் சிவமாம் தன்மை பெறலாம். அதாவது மெய்னா மாறாதது, நிலையானது. விகிர்தன்னா மாறுதல்னு சொன்னீங்க. மெய்யான சிவபெருமானை உள்ளே நம்ம அமர்த்தி நம்ம உள்ள அமர்ந்திருப்பதால் தான் இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வந்தது. இது அருமையா இருந்ததுங்க ஐயா. இது நான் இதுவரையும் யாரு சொல்லி கேட்கல. அதாவது மெய்யான சிவபெருமான் நம்ம உள்ளே அமர்ந்திருப்பதால் தான் இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வந்தது. விகிர்தனாக இருக்கும் நம்மை மெய்யனாக மாற்றுவதற்காக சிவபெருமான் உயிருக்கு உபகாரம் செய்கிறார். சைவ சமயத்தின் சிறப்பு வணங்காவிட்டாலும் சிவன் அந்த ஆன்மாவுக்கும் உபகாரம் செய்வார். நம்ம ஆனந்தையா நமக்கு ஞானத்தை வழங்குவார். ஐயோ கடைசியில ஒரு அம்சம் நம்புற மாதிரி அடிநாயகன் எல்லுக்கும் தகுதி. கடைசியில டெஸ்ட் பெரிய டெஸ்டா இருக்கு சாமி. இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க இல்லையா, அது உங்களுக்குள்ள இருக்கிற சிவம் தாங்க எங்களுக்கு உணர்த்தது. அது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கு. அருமை அருமை அருமை. இன்னும் ஒரே ஒருவரோட நிறைவு செய்யறோம். ஒருவர் மட்டும் உங்களுடைய அனுபவம், நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இல்லாத அனுபவம் இருந்தா உங்களுடைய விஷயத்த சொல்லலாம். நமச்சிவாய் நமச்சிவாய் ஏதாவது பேசலாம். உங்களுடைய இடம் அது. கேள்வி கேளுங்க. அதாவது கோயில்ல போய் நம்ம அர்ச்சனை பண்றோம், எல்லாருக்கும் அர்ச்சனை பண்றோம், அவங்களுக்கு அர்ச்சனை பண்றோம், பாட்டி தாத்தா யாரா இருக்கு, நம்ம நாய்க்குட்டிக்கு இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் அர்ச்சனை பண்றோம்னு சொல்றோம் இல்லைங்களா? அது இப்ப பண்ணவே தேவையில்லை. நாமளே ஒரு அர்ச்சனை தான். நம்மளே நம்ம சிவ மந்திரம் சொன்னாலே ஒரு அர்ச்சனை மாதிரி தானங்க அது. அது எதுக்கு இங்க கோயிலுக்கு போய் ஆமா நமச்சிவாயன் ஒரு தடவை சொன்னாலே நம்ம கொள்ளு தாத்தா பேட்டி உலகம் ஆனா அதை உணர்ந்து சொல்லணும். அதை சொல்றப்போ நமச்சிவாய மந்திரத்துல எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு உணர்ந்து சொல்லணும். அடியன் நம்ம புவனேஸ்வரி அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றதுதான், கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண நீங்க சோமவார விரதம் போய் அர்ச்சனை பண்ணி சோமவாரத்தப்பதான் அர்ச்சனை பண்ணுவீங்க. தினம் தான் நீங்க தினம் அர்ச்சனை பண்றீங்களே. நம்ம சிவ பூஜை பண்ணக்கூட தினம் தான் அர்ச்சனை பண்றோம், தினம் தான் நம்ம பெருமான வழிபாடு பண்றோம். அதை விடாம இடைவிடாம நம்ம செய்யறதா அர்ச்சனை. அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணினே இருக்குதான் அர்ச்சனை. அதை நம்ம உணர்ந்து செய்யணும். அது உணர்ந்து செய்யதான் நமக்கு அர்ச்சனையும் பாட்டே ஆகுன்ற மாதிரி அந்த அர்ச்சனை தான் நமக்கு பெருமாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்கய்யா. நீங்க சொல்றது நீ கரெக்டான ஒரு உதாரணமா எனக்கும் பட்டுதுங்கய்யா. சிவாய நம்ம திருடி வணக்கம். நல்லதுங்க சாமி, நல்லதுங்க சாமி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா முதல்ல வந்திருக்காங்க. சிவாஜி ஐயா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குது சொல்றது, வாய்ப்பு ஏதாவது நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்ப மைக் ஆன் பண்ணுங்க. இப்ப ஆன் பண்ணுங்க. மியூட் பண்ணு, அன்மியூட் பண்ணுங்க சுவாமி, அன்மியூட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க. அம்மா பேசி இப்பதான் போகுது. மகிழ்ச்சி. ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா முதல்ல வந்திருக்காங்க. சிவாஜி ஐயா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்க? ஐயா உங்களுடைய வாய்ப்பு இருக்குது. எப்படி பாரு, நம்ம பேசுறதே நமக்கே கேக்குது. நம்ம பேசுறதே நமக்கு. வீடியோ ஆஃப் பண்ணி பேசுங்க. வீடியோ ஆஃப் பண்ணி பேசுங்க. வாய்ஸ் அருமையான கருத்துக்களை கேட்டிருக்கேன். கட் பண்ணிட்டாங்களா? சரி. ஐயா சில தொண்டுகள் செய்துட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட இணைந்திருந்தாங்க. ஆமா, இன்னைக்குதான் வந்தாங்க. முழுவதுமாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம இன்னைக்கு சைவ விஷயத்துல இன்னைக்கு நான் அடியனுக்கு ஒரு எண்ணம்னா,
நமச்சிவாய மந்திரத்தை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா எங்க அடியவர் பெருமக்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நான் பெருமை அடைகிறேன். வேற ஒண்ணும் இல்ல. நிறைவு செய்யலாம் சாமி. ஒரே ஒரு வார்த்தை எங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை சாமி, கரெக்டா 60 நொடியில முடிச்சது. 60 நொடியில இன்னைக்கு நமக்கு நிலவு தெரிந்தது. எங்க நம்ம அபிராமி கோவில்ல நிலவு தெரிந்தது. இன்னைக்கு என்ன நிலவு தெரிஞ்சது, என்ன ஆச்சு அப்படின்னா, இது நிலவு இன்னைக்கு நிலவு தெரியுதா? இன்னைக்கு தை அமாவாசை நிலவு தெரியுதா தெரியலையா? தெரியாதுங்க. எப்படிங்க தெரியும்? தெரியல இல்ல. இன்னைக்கு ஏன் அபிராமி பட்ட அன்னைக்கு நிலவு காமிச்சார்ல, ஏன் இன்னைக்கு நிலவு காமிக்க கூடாது? இன்னைக்கும் நிலவு தெரியணும்ல. ஆக்சுவலி அப்படித்தானே அர்த்தம். எல்லா தை அமாவாசைக்கும் நிலவு வரணுமா வரக்கூடாதா? எல்லாம் வரணுமா வரக்கூடாதா? கேள்வி கேட்கலாம்ல நீங்க. எல்லா தை அமாவாசைக்கும் நிலவு வரணும்ல அப்படின்னு சொல்லுங்க ஐயா நடராஜன். அவரை மாதிரி இருந்தா நமக்கும் தெரியுங்கய்யா. அப்படி போடுங்க. இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அபிராமி பட்டர் மாதிரி நாம இருக்கணும். பூரண நிலவு. அபிராமி பட்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, சக்தி உபாசகம் பண்ணிட்டு இருந்தாரு. சக்தி உபாசகம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவை பாதத்துல இருந்து அப்படியே பாத்துக்கிட்டே வருவாங்க. அப்படியே பாத்துட்டு இருந்து அவருடைய சிரசுல முடிப்பாங்க. இது பேர் சக்தி உபாசகம். மனசுக்குள்ள அப்படி பாதத்துல இருந்து பார்க்கும்போது என்ன ஆகும், ஒளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகிக்கிட்டே வரும். அப்ப நிலவு வளர்ற மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும். அவ உச்சி பார்க்கும்போது அப்படியே முழு நிலவா தெரியும், முழு ஒளியும் தெரியும். அவளை பாதாதி கேசமா அப்படியே பார்த்து வணங்கும் போது அந்த பூரண சந்திரனுடைய குளிர் நிறைந்த அந்த நிலவு ஒளி நம்ம உள்ளுக்குள்ள ஆன்மாக்குள்ள இறங்கும். அந்த பாவனைய செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவ்வளவு அப்ப இன்னைக்கு நிலவு தெரியுதா தெரியலையா? தெரியும். எப்ப கண்ணை மூடி எங்க ஆத்தா அபிராமிய அப்படியே கால்ல இருந்து அப்படியே மெதுவா அப்படி பார்த்துட்டே வந்து அவருடைய திரு முடிச்சீங்கன்னா நிலவு வளர்ந்து தெரியும். ஆகவே இன்று முழு பௌர்ணமி. பௌர்ணமி என்பது கலைகளாக வளர்வது. 16 கலைகளும் நம்ம உடம்புக்குள்ள 16 கலைகள் உண்டு. அந்த 16 கலைகளையும் வளர்த்தெடுக்கிறவ அன்னை பராசக்தி தான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். ஒரு தடவை முழு பௌர்ணமி பார்ப்போமா? எல்லாரும் கண்ணை மூடி கரெக்டா ஒரு 5 வினாடிகள்ல எல்லாரும் கண்ணை மூடி எங்க ஆத்தா அபிராமிய, ஆத்தா மீனாட்சிய, பட்டீஸ்வரிய என்ன அம்பாலோ அவளை பாதத்துல இருந்து கேசம் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு கரெக்டா ஒரு 5 வினாடிகள் எல்லாரும் முன்னிலை பார்ப்போமா? எப்படி இப்ப பாருங்க முழு நிலவு தெரியுதா? முழு நிலவு தெரியுதா தெரியலையா? ஆக எங்க அம்மா எப்படி இருக்கா பாருங்க. நம்ம அம்மா எப்படி இருக்கா பாருங்க. என்ன இந்த பாவனைய மேற்கொள்ளணும்னு தான் இன்னைக்கு சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? இப்படி தினமும் பண்ணீங்கன்னா தினமும் பௌர்ணமி தான் உங்களுக்கு. அம்பாலோட திருவடியில இருந்து அவளுடைய அருளா எப்படி இறக்கி காட்டுறாங்க பாருங்க. அப்பா அம்மா சுவாமி சொக்கநாதா, வேறெல்லாம் புல்லரிக்குது எனக்கு. சொக்கநாதா அபிராமி பட்டருக்கு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவதமோடென்ன கூட்டினியே. திருச்சிற்றம்பலம். ஐயா, அம்மா வந்து தோட வீசி முகத்தை பௌர்ணமியா காமிச்சதுங்க ஐயா. சிவாய் நமங்க ஐயா. அட்டகாசம் சாமி, அட்டகாசம். அம்மா உண்மையிலே சுதாம்மா அப்படியே சாமி அம்பாள் அப்படியே காலில இருந்து அப்படி ஏத்தி காமிக்கிறப்போ
நாங்களும் பார்த்தோம், வெளியிலையும் பாக்குறப்போ அது அப்படி ஒரு அனுபவம் இருந்தது. ரொம்ப சிறந்த அனுபவம் சாமி, ரொம்ப சிறந்த அனுபவம். ஆக பொன்முடி அம்மா கையில மலர் துண்டு காட்டுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடியவர் பெருமக்கள். ஆக எனக்கு இப்பவே அப்படியே உடம்புல அப்படியே புல் அரிக்குது, நடுங்குதுங்க ஐயா. அதான் பாடணும்னு தோணி பாடிட்டேன் நானு. ஒரு நல்ல விஷயம். ஐயா திருவடி வணக்கம். இன்னைக்கு எங்க ஊர் சிவன் கோயில்ல ஐயா 6 மணிக்கு போயிட்டு ஒரு 20 பேர் அபிராமி அந்தாதி படிச்சங்க ஐயா. படிச்சு இருக்கும்போது 10 பாடல் அம்மாவை பார்த்துக்கினே பார்க்காம தெரியும், அம்மாவை பார்த்துனே படித்தேன், புக்கை பார்க்காமலையா. 10 பாடல் 11 பாடல் பாடும்போது என்னறையா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வெடவெடன்னு ஆயிடுச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் நான் அம்மா பார்க்கறதே நிறுத்திட்டேன். அது மாதிரி வந்துதான் புக்கை பார்த்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அது என்ன எனக்கு ஒரு அனுபவம் ஐயா, நேரம் கிடைச்சதுங்க ஐயா. ஒரு 15 பேர் போய் சேர்ந்து பாடணுங்க ஐயா கோயில்ல உட்காந்து. சிறப்பு சிறப்பு. அதாவது அபிராமி அந்தாதி பாடுவதன் மூலமாக அன்னையினுடைய தரிசனத்தை அப்படியே முழுவதுமாக அப்படி வளர வளர பாக்குறதுக்கு பேர் அந்த பாவனை பண்ணும். அதுதான் இந்த சாமி இன்னைக்கு நமக்கு அபிராமி பற்றி சொல்லி கொடுத்த ஒரு பெரிய பாடம். அவளை டெய்லி மனசுல உட்காந்து அப்படியே கீழே இருந்து அப்படியே உயர்த்தி 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 பாவனை பண்ணும். அந்த பாவனைய கொடுக்கணும்ன்றதுதான் இன்றைய தினம். அந்த தை அமாவாசையில எனக்கு முழு பௌர்ணமி தெரிஞ்சுது, எங்க அடியவர்களுக்கு முழு பௌர்ணமி தெரிஞ்சது. பௌர்ணமி தெரிஞ்சிருந்தாலும் அதனுடைய ஒளி நம்மளை தாக்குனது, அந்த ஒளி நம்மளுக்கு குளிர்மை செய்ததையும் உணர்ந்த ஒரு தருணமாக இருந்ததுன்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றோம். குருநாதருடைய குருவருள் நிலைந்து நிற்கட்டும். அத்தனை அடியார்களுக்கும் அன்னை அபிராமியினுடைய குருவருளும் திருவருளும் நிலைத்து நிற்கட்டும் என்று சொல்லி அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னதங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். குருவடிகள் போற்றி. நமச்சிவாய. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம்ம வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். நமச்சிவாய.